அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். ஃபார்ம் கிராஜுவேட்ஸ் ஃபோரம் சார்பில் தொடர்ந்து நடத்தப்படும் இன்று ஒரு தொழில்நுட்பம் நிகழ்ச்சிக்கு உங்கள் அனைவரையும் வருக வருக என வரவேற்கிறேன். இன்றைய நிகழ்ச்சி நமது குழுவின் மூலம் நடத்தப்படும் 810வது நிகழ்ச்சியாகும். இன்றைய நிகழ்ச்சி தலைப்பு கமர்ஷியல் பெஸ்ட் கண்ட்ரோல் இன் இண்டஸ்ட்ரீஸ், அதாவது வணிக பூச்சி கட்டுப்பாடு என்பது ஆகும். வணிக பூச்சி கட்டுப்பாடு என்பது வீடு மற்றும் பொது இடங்களில் பூச்சிகள், கொறித்தூண்ணிகள் மற்றும் இதர எதிரி உயிரினங்களை கட்டுப்படுத்தி சுகாதாரம் மற்றும் பாதுகாப்பை உறுதி செய்யும் ஒரு வணிக சேவையே ஆகும். பொதுவாக சொன்னால் விளையும் உணவு பொருட்களில் 30 முதல் 50% வரை பூச்சிகளின் தாக்குதலால் சேதமடைகின்றன. குறிப்பாக சேமிப்பு கிடங்குகளில் அதிக சேதம் ஏற்படுத்துகின்றன. இது தவிர கரப்பான் பூச்சிகள், கொசு, கரையான், எலி போன்ற மனிதனுக்கு தீமை செய்யும் அனைத்து உயிரினங்களையும் கட்டுப்படுத்தும் நோக்கத்தில் இந்த சேவை பணியை புரிகின்றது. இது தொடர்பான தகவல்களை நமக்கு வழங்கிட சிறப்பு விருந்தினராக இங்கே வருகை புரிந்துள்ளார். பெஸ்ட் கண்ட்ரோல் அசோசியேஷன் ஆஃப் இந்தியா என்ற அமைப்பின் தேசிய தலைவரும் ஆக்வா அண்ட் ஆர்த்ரோபாட்ஸ் பெஸ்ட் கண்ட்ரோல் பிரைவேட் லிமிடெட் சென்னை என்ற நிறுவனத்தின் டெக்னிக்கல் டைரக்டருமாகிய திரு எஸ் விஸ்வநாதன் அவர்கள் இணைந்துள்ளார்கள். அவர்களை இந்த நிகழ்ச்சிக்கு வருக வருக என்று வரவேற்று இந்த நிகழ்ச்சியை நேர்காணலாக நிகழ்த்துகிறேன். வணக்கம் திரு விஸ்வநாதன் சார், எப்படி இருக்கீங்க? வணக்கம். ஓகே, இந்த நிகழ்ச்சி மூலம் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி. ஓகே சார். சார் விஸ்வநாதன் சார், உங்க சொந்த ஊர் எங்க இருக்குது? தற்போது எங்கு வசித்து வருகிறீர்கள்? நான் தூத்துக்குடியில தான் பிறந்து வளர்ந்ததெல்லாம். ஆனா எங்களுக்கு ஊர் வந்து தீரனூர் பக்கத்துல அரியேசநல்லூர். ஓகே, அதான் எங்களுக்கு சொந்த ஊரு. பட் பிறந்து வளர்ந்தது எல்லாமே தூத்துக்குடி தான். நான் ஸ்கூலிங் முடிச்சு ப்ரீ யூனிவர்சிட்டி முடிக்கிற வரை தூத்துக்குடியில தான் இருந்தேன். இது அக்ரிகல்ச்சர் படிக்கிறதுக்காக வேண்டி கோயம்புத்தூர் போயிருந்தேன். கோயம்புத்தூர்ல படிச்சேன். கோயம்புத்தூர்ல பிஎஸ்சி அக்ரி எந்த வருஷத்துல படிச்சீங்க சார்? 67 to 71. ஓகே, நீங்க பட்டப்படிப்பு முடித்த உடனேயே இந்த தொழிலுக்கு வந்துட்டீங்களா அல்லது அதற்கு முன்னாடி வேற ஏதாவது செஞ்சீங்களா சார்? நான் வந்து சாயில் டெஸ்டிங் லேப்ல வந்து அக்ரிகல்ச்சர் ஆபீசரா இருந்தேன். கோயம்புத்தூர்ல காலேஜ்ல இருந்தது. அப்போ சரி, அக்ரிகல்ச்சர் அப்ப யூனிவர்சிட்டி வந்துருக்கு. ஆனா சாயில் டெஸ்டிங் லேப் வந்து நம்ம கவர்மெண்ட் லேப் வந்து உள்ளதா இருந்தது. சரி, லேப்லயே நான் ஒரு 2 years ஒர்க் பண்ணேன். சரி, அதுக்கப்புறம் நான் வந்து ஃபார்ம் மேனேஜரா இருந்தேன். அது வந்து ஆன் டெபுடேஷன். அது வந்து வெட்டர்னரி டிபார்ட்மெண்ட், அனிமல் ஹஸ்பண்டரி டிபார்ட்மெண்ட்ல இருந்தது. அதுல ஒன் ஆஃப் தி பிக்கஸ்ட் ஃபார்ம்ஸ் இன் இந்தியா. அது வந்து 1650 ஏக்கர். அதுல ஃபார்ம் மேனேஜரா இருந்தேன். அது எங்க சார் இருக்குது? அது ஓசூர்ல இருந்தேன். ஓசூர். ஓகே, நிறைய அனிமல்ஸ் ஜாஸ்தி இருந்து அதுல வந்து ஃபாடர் மெயின்டெனன்ஸ் ஃபுல்லாவே நாங்க பாத்துட்டு இருந்தேன். ஓகே, ஃபாடர் கிராப்ஸ் ஃபுல்லாவே பண்ணிட்டு இருந்தோம். அதுல நிறைய பண்ணணும். அப்போ வந்து MP21 கிராஸஸ் எல்லாம் இன்ட்ரோடியூஸ் பண்ணி எல்லாம் பண்ணோம். சைலேஜ் மேக்கிங் பண்ணோம். சைலேஜ் மேக்கிங் வாஸ் வெரி எஃபெக்டிவ் ஃபார் தி சாயில். நம்ம இப்போ வந்து ஃபுட் கிரெயின் கன்சர்வேஷன் பத்தி பேசுறோமோ அதே மாதிரி அந்த ஃபாடர் கன்சர்வேஷன், அதுல சைலேஜ் மேக்கிங்கிறது ஒரு ஒன் ஆஃப் த மெயின் மெத்தட்ஸ். அது இப்போ வந்து கொஞ்சம் அது வந்து இப்போ பெட்டரா இருக்கு. ஆனா வந்து அந்த டைத்துல பண்ணும்போது அப்போ மாண்புமிகு சீபா ஆதித்யநாத் வந்து அப்போ அக்ரிகல்ச்சர் மினிஸ்டரா இருந்தார். சரி, அவர் வந்து ஒரு தடவை வந்து பார்த்துட்டு he was very much surprised. நல்லா இருக்கு, இப்படி ஒரு நல்ல விஷயம் இருக்கு அப்படின்னு கேட்டு, அப்ப நீங்க தம்பி எந்த ஊர் தம்பின்னு கேட்டாரு. என்ன, நான் தூத்துக்குடின்னு. ஐயோ, நீ நம்ம ஊர் பையன், நீ இங்க இருக்க கூடாது, நீ அங்க அப்படின்னு சொல்லி என்ன அப்போ டிரான்ஸ்ஃபருக்கு அவர் வந்து எனக்கு ஹெல்ப் பண்ணி என்ன டிரான்ஸ்ஃபர் பண்ணி கொடுத்தாங்க. சரி சரி சரி. அப்புறம் இங்க தூத்துக்குடியில HVVPல இருந்தேன். ஹைல்டிங் வெரைட்டிஸ் ப்ரோக்ராம்ல இருந்தேன். இருந்தேன். அப்புறம் இருந்தேன். புளியங்குடியில காட்டன் பேக்கேஜ்ல இருந்தேன். காட்டன் பேக்கேஜ்ல இருந்தேன். அதுக்கப்புறம் காட்டன் பேக்கேஜ் வந்து என்ஃபோர்ஸ்மென்ட்ல வருமா சார்? என்ஃபோர்ஸ்மென்ட்டா? எஸ் சார். காட்டன் பேக்கேஜ் வந்து என்ஃபோர்ஸ்மென்ட்ல வருமா? இல்ல சார், நம்ம டிபார்ட்மெண்ட்லயே அது ஒரு செக்ஷனா வச்சிருந்தாங்க. ப்ரோக்ராம் மாதிரி சுகர் கேன் தனியா வச்சிருந்தாங்க, பனானா தனியா வச்சிருந்தாங்க,
அப்போ வந்து ஹை ஈல்டிங் வெரைட்டிஸ் ப்ரோக்ராம்ல நான் இருந்தேன். காட்டன் பேக்கேஜ்ல கொஞ்ச நாள் இருந்தேன். அப்புறம் காட்டன் பேக்கேஜ்ல இருந்து திரும்ப ஹை ஈல்டிங் வெரைட்டிஸ் ப்ரோக்ராம் போனேன். அதுவும் சரி போறோம், எனக்கு ரிசைன் பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு நான் தனியா பிசினஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு சரின்னு சொல்லி நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பிசினஸ் நிறைய பேர், அதாவது வேளாண்மை துறையில நீங்க எத்தனை வருஷம் மொத்தத்துல பணிபுரிந்திருக்கீங்க? 6.5 years ஒர்க் பண்ணிருக்கேன் சார். 6.5 years ஒர்க் பண்ணிருக்கீங்க. பொதுவாக வந்து வேளாண் பட்டதாரிகள் வந்து வேளாண் துறையில பணி கிடைக்காதா அப்படின்னு சொல்லிதான் ஏங்கி அதற்கு போவாங்க. நீங்க அதுல இருந்து வெளியே வந்திருக்கீங்க. அதற்கு ஏதாவது பிரத்யேக காரணம் உண்டா, அல்லது எப்படி எதற்காக தனியார் துறைக்கு நீங்க வந்தீங்க, எந்த தைரியத்துல செஞ்சீங்க, அல்லது அத மாதிரி உங்களுக்கு பின்புலம் ஏதாவது தொழில் துறையில இருந்ததா? அது பற்றிய தகவல்கள். கேள்வி டாக்டர். அதாவது எனக்கு வந்து நான் ஒரு ஒர்க்கஹாலிக். நான் வந்து எனக்கு வேலை செஞ்சுட்டே இருக்கணும்னு தோணும். அதனால எனக்கு வந்து இந்த வீக்லி ரிப்போர்ட், ஃபார்ட்நைட்லி ரிப்போர்ட், மந்த்லி ரிப்போர்ட், இப்படி இந்த ரிப்போர்ட்டா கேட்பாங்க டிபார்ட்மெண்ட்ல. எனக்கு கொஞ்சம் நெருடலா இருந்தது. வேலை செய்ய வந்திருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு நான் காலையில 5:30 மணிக்கெல்லாம் நான் வந்து புளியங்குடியில எல்லாம் நான் அந்த மேற்கு தொடர்ச்சி மலை வர நான் பாட்டுல சைக்கிள்ல போயிடுவேன். அப்போ இந்த காட்டன் தான் அப்ப மெயினா MC 4 போட்டிருப்பாங்க. அது எல்லாத்தையும் ஃபுல்லா பார்த்துட்டு, அப்புறம் வரலட்சுமி காட்டன் எல்லாம் போட்டிருப்பாங்க. அதெல்லாம் பார்த்து அவங்களுக்கு அங்க எல்லாரும் நான் வரேன்னு சொல்லிட்டு முதல்ல எல்லாரும் காத்துட்டு இருப்பாங்க ஃபீல்டுல. போய் என்னென்ன டிசீஸ் வந்திருக்கு. அப்ப பிளாக் ஆர்ம் ஆஃப் காட்டன் எல்லாம் கூட வந்தது. அதெல்லாம் இட்ஸ் a bacterial disease தெரியாம ரோகார்னா அடிப்பாங்க அவங்க. காட்டன் இஸ் a bacterial disease. அத வந்து அதுக்கு வந்து ரோகார் அடிச்சு கொடுத்துட்டு இருப்பாங்க. அப்புறம் அது வந்து இட்ஸ் a bacterial disease, உடனே நீங்க வந்து இது பண்ணுங்க, ஸ்ட்ரெப்டோமைசின் சல்ஃபேட் அடிங்க அப்படின்லாம் நான் சொல்லுவேன். எனக்கு அப்போதான் அந்த ஒர்க்கஹாலிக்கா இருந்ததுனால நான் வந்து டைரக்டா ஃபீல்டுல போய் பண்ணணும் அப்படின்னு சொன்னதுனால எனக்கு வந்து இது வந்து சரி இதை விட நம்ம தனியா பண்ணுவோமே அப்படின்னு ஒரு உத்வேகம் வந்தது. சரி சொல்லி ஒன் டே வித்வுட் ஈவன் கன்சல்டிங் மை பேரண்ட்ஸ் ஆர் எனிபடி ஒருத்தர் கேட்கல. நான் பாட்டுல 2777 ஸ்டில் ஐ ரிமெம்பர் மை டேட். 777ல கடுதாசி கொடுத்தாங்க. அது மாதிரி கடுதாசியில எழுதி கொடுத்துட்டு வந்துட்டேன். அதுக்கு அத பின்னாடி கூட ஃபாலோ பண்ணல. அது வந்து அப்ரூவ் ஆச்சா இதாச்சா ஒன்னு கூட பாக்கல. நான் பாட்டுல என் வேலையை பார்க்க வெளியே வந்துட்டீங்க. ஓகே, சரி சரி, ஓகே ஓகே. சோ தென் இப்போ நீங்க இந்த தொழில்துறைக்கு வந்திருக்கீங்க. இந்த தொழில்துறையில இந்த நிறுவனத்துல நீங்க பணியாளரா சேர்ந்தீங்களா அல்லது நீங்களே உருவாக்குனீங்களா? அது தொடர்பான ஒரு தகவல். மேலும் உங்க நிறுவனம் என்னென்ன சேவை செய்கிறது அது பற்றிய விரிவான தகவல்கள். வெரி குட், வெரி குட். அதாவது நானும் எனக்கு என்னுடைய பிரதர்-இன்-லா ஒருத்தர் பார்ட்னரா இருந்தாரு. அவர் ஹீஸ் அன் என்ஜினியர், ஒரு அக்ரிகல்ச்சர் கிராஜுவேட். 2 பேருமா சேர்ந்து அப்ப வந்து எனக்கு ஒரு நல்ல ஒரு சான்ஸ் கிடைச்சது. என்னன்னா, ஒரு கப்பல் ஒண்ணு யுகோஸ்லாவியன் வெசல். அது அந்த யுகோஸ்லாவியன் வெசல் வந்து அந்த பெஸ்ட்டை வந்து போக்க முடியாம அவங்க வந்து இங்கிலாந்துல ட்ரை பண்ணிட்டாங்க, அப்புறம் யுகோஸ்லாவியாலையும் ட்ரை பண்ணிட்டாங்க. அது வந்து போக மாட்டேங்குது. அவங்களால பண்றதே தெரியாம இருக்கும்போது இங்க தூத்துக்குடி போர்ட்டுக்கு வந்தது. தூத்துக்குடி போர்ட்ல வந்து என்ன பண்றதுன்னு தெரியாம முழிச்சிட்டு இருந்தாங்க. அப்போ வந்து இங்க போர்ட் ஹெல்த் அத்தாரிட்டி வந்து அதை வந்து வெளியில சேல் பண்ண விட மாட்டேன்ட்டாங்க. சரி, அப்போ வந்து என்ன வந்து அந்த ஏஜென்ட் வந்து கன்சல்ட் பண்ணாரு, என்ன பண்ணலாம் அப்படின்னுட்டு. உடனே நான் பாக்குறேன் வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் போய் பார்த்தேன். பட் அப்போ வந்து நான் வந்து பெஸ்ட் கண்ட்ரோல் ஆரம்பிக்கணும்னு நினைக்கல. ஏதாவது ஒண்ணு நம்ம தொழில் பண்ணணும் தான் போயிருந்தேன். போய் பார்த்துட்டு இதை நான் வந்து இது பண்ணிடுவேன், கண்ட்ரோல் பண்ணிடுவேன் அப்படின்னு. உடனே அவர் வந்து நீங்க பண்ணி காட்டுங்க அப்படின்னாரு. உடனே ஒரு 2 கேபின் மாத்திரம், அந்த க்ரூ கேபின்ல 2 கேபின் மாத்திரம் நான் வந்து பண்ணி கொடுத்தேன். இட் வாஸ் a very good success. நல்ல மார்டாலிட்டி நல்லா இருந்ததுன்னு உடனே அந்த கேப்டன் வந்து என்ன ரிக்வெஸ்ட் பண்ணாரு, நீங்க தயவு செய்து எனக்கு கப்பல் மூழ்க பண்ணி கொடுங்களேன்னாரு. என்கிட்ட அப்போ வந்து எந்த ஃபெசிலிட்டியும் கிடையாது, எந்த எக்யூப்மெண்ட்டோ எதுவுமே கிடையாது. சரி, உடனே நான் வந்து சரி நான் என்னடா பண்ணலாம்னா, அப்போ ஏஜென்ட்டும் எனக்கு ப்ரெஷர் கொடுத்தாரு. உடனே பண்ணுவோமேன்னு சொல்லிட்டு நான் கொஞ்சம் மொபைலைஸ் பண்ணி அதை பண்ணி கொடுத்தேன் அந்த கப்பலை. சரி, பண்ணின உடனே ரொம்ப அவங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். அவங்க ஒரு பெரிய எக்கோமியம் சர்டிபிகேட் ஒண்ணு கொடுத்தாரு எனக்கு. சரி, பெரிய என்னமோ உலகத்திலே இல்லாத ஏதோ அச்சீவ் பண்ண மாதிரி எனக்கு ஒரு பெரிய சந்தோஷமா இருந்தது. ஒரு 10-15 நாள்லயே இன்னொரு கப்பல் வந்து ஜெகத் மோகினின்னு ஒரு கப்பல். சரி, அந்த கப்பலும் இதே ப்ராப்ளம், இதே இது வந்தது.
சொல்லிட்டு அவரும் வந்து எனக்கு கேட்டாங்க, அந்த ஏஜென்ட்டும் சரி சொல்லி பண்ணி கொடுத்தேன். அப்பதான் எனக்கு இது வந்து நமக்கு தெரிஞ்ச தொழில், இதையும் ஸ்டார்ட் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி தோணுது. அப்போ அந்த அவங்க ஆயில் மில் இருக்காங்கல்ல, அவர் போய் நான் வந்து சொன்னேன். சொன்ன உடனே நல்ல தொழில் விசு, நீ வந்து தூத்துக்குடியில நீ பண்ணு அப்படின்னு சொல்லி அவரும் எனக்கு வந்து நல்ல என்கரேஜ் பண்ணாரு. என்கரேஜ் பண்ண உடனே தகவல்னா உடனே நான் வந்து பேர் வைக்கணுமே அப்படின்னாங்க. உடனே நான் வந்து இருக்கிறதுலயே பெரிய பைலம் வந்து ஆர்த்ரோபோடா, எல்லா இன்செக்டுமே கம்மிங் அண்டர் தி பைலம், அதனால ஆர்த்ரோபோடான்னு சொல்லி வச்சு நம்ம மெயினா கப்பல்ல பண்றவங்க ஆக்வா அண்ட் ஆர்த்ரோபோட்ஸ் அப்படின்னு நான் தான் அதை காயின் பண்ணி ஸ்டைல் பண்ணி ஸ்டார்டட் தட் யூனிட். அருமையான ஒரு ஐடியா. அதாவது ஆர்த்ரோபோட்ஸ் வந்து இன்செக்ட்ஸ்ல 80% பூச்சிகள் வந்து ஆர்த்ரோபோட்ஸ்ல தான் இருக்குது. சோ அருமையான நீங்க அந்த தலைப்பு அதை நீங்க தேர்வு செய்திருக்கீங்க. அதே மாதிரி உங்களுக்கு தொடர்புடைய அந்த நீரின் தன்மையை அதுல காட்டி ஆக்வா அப்படிங்கறதையும் சேர்த்திருக்கீங்க. அருமை. தென் உங்களுடைய அந்த தொழிலோட வளர்ச்சி, அதோட தற்போதைய நிலை, அதுல நீங்க என்னென்ன சேவைகள் செய்றீங்க அந்த தகவல்களை தெரிவிக்க கேட்டது. அதாவது அந்த கப்பல்ல பண்ணினது வந்து ஒரு சாதாரண ஒரு ஜெனரல் பெஸ்ட் கண்ட்ரோல் தான், கப்பலை படுத்த மட்டும். ஆனா அதுக்கு பிறகு மேல ஃபர்தர் டீடைலா ஒரு பொங்கல் டயத்துல இதுல வந்து கேர்ல இருந்து ஃபுட் வந்தது. கேர்ல இருந்து அமெரிக்கால இருந்து நிறைய ரைஸும் வீட்டும், மில்க் பவுடர், பால் பவுடர், வீட் எல்லாம் வரும். அந்த இந்தியாவுக்கு வந்தது. அதுல நிறைய பூச்சி இருந்தது. அப்ப அந்த ஏஜென்ட் வந்து என்ன கூப்பிட்டு நீங்க வந்து இதை என்ன பண்ணலாம்னாரு. அப்ப ஃபியூமிகேட் தான் சார் பண்ணணும் அப்படின்னு சொல்லி நான் வந்து ஃபியூமிகேஷனை சஜஸ்ட் பண்ணேன். ஒரு 7 days 5 to 7 days நீங்க வெயிட் பண்ணணும், அதுக்கப்புறம் தான் அதை டீகேஸ் பண்ண முடியும். அவரு சரின்ட்டாரு. உடனே சரி சொல்லிட்டு நான் ஒரு 10,000 டன்னு ரைஸும் ஒரு 5,000 டன்னு கோதுமையும் ஒரே நாள்ல ஃபியூமிகேட் பண்ணி கொடுத்தேன். ஃபியூமிகேட் பண்ணி கொடுத்து அதை 5-6 நாள் கழிச்சு அதை எடுத்தோம், டீகேஸ் பண்ணோம். உடனே ரொம்ப சக்சஸ்ஃபுல்லா இருந்தது. அவர் ரொம்ப ஹாப்பியா இருந்தாரு. அதனால அவரால ஈஸியா அதை டிஸ்ட்ரிபியூட் பண்றதுக்கும் ரொம்ப வசதியா இருந்தது. அப்படியே ஃபியூமிகேஷன் லைனுக்கு நான் உள்ள வந்தேன். அந்த ஃபியூமிகேஷன் வந்து அப்போ அலுமினியம் பாஸ்பேட் வச்சு தான் பண்ணினேன். அப்போ மெத்தைல் புரோமைடு எங்கிட்ட கிடையாது, அலுமினியம் பாஸ்பேட் வச்சு பண்ணினேன். அது சக்சஸ்ஃபுல் ஆனதுனால நாங்க வந்து ஃபியூமிகேஷனும் ஜெனரல் பெஸ்ட் கண்ட்ரோலும் நம்ம பண்ணலாம் அப்படிங்கிற இதுல நான் வந்து அடுத்த ப்ரோக்ரஸா வச்சுக்கிட்டேன். ஆக நான் அந்த டயத்துலதான் ஒய் கான்ட் வி கோ, நம்ம வந்து இதை வந்து தூத்துக்குடியில மாத்திரம் பண்ணிட்டு இருக்கிறத விட நம்ம மெட்ராஸ்லயும் பண்ணலாமே அப்படின்னு மெட்ராஸ்லயும் ஒரு பிரான்ச் ஓபன் பண்ணேன். மெட்ராஸ்ல, கோயம்புத்தூர்ல அப்படி ஒன்னொன்னா பிரான்ச் ஓபன் பண்ணேன். வந்து எல்லா இடத்துல இருந்தும் எனக்கு தேவையான ஆர்டர்ஸ் வர ஆரம்பிச்சது. ஆர்டர்ஸ் வரவும் நானும் செய்யறதுக்கும் நமக்கு ரொம்ப இதா இருந்தது, ரொம்ப என்கரேஜிங்கா இருந்தது. சோ உங்க நிறுவனம் அதை தொடர்ந்து நீங்க பல சேவைகளை செய்து வந்துட்டு இருக்கீங்க. இப்போது தற்போதைய நிலை, தற்போதைய சேவைகள் என்னென்ன? இப்போ வந்து ஃபியூமிகேஷன் தான் எங்களுடைய மெயின் எய்மா இருக்கும், மெயின் ஃபோக்கஸா இருக்கும். ஏன்னா அதுதான் எங்களுடைய ரெக்குயர்மெண்ட்டாகும். எங்களுக்கு வரக்கூடிய கால்ஸ் எல்லாமே நிறைய ஃபியூமிகேஷன் சைடா தான் இருக்கும். நிறைய ஃபியூமிகேஷன் ஆஃப் கண்டெய்னர், ஃபியூமிகேஷன் ஆஃப் கப்பல் பண்ண வேண்டியிருக்கும், கப்பல்ல ஆக்சஸ்ல பண்ண வேண்டியிருக்கும், அது வேர் ஹவுசஸ்ல பண்ண வேண்டியிருக்கும். அதுவும் எஸ்பெஷலி நம்ம வந்து ஸ்டாக் வைக்கக்கூடிய வேர் ஹவுசஸ், அது மாதிரி இப்போ வந்து ரெகுலரா யூஸ் பண்ணக்கூடிய, இப்போ ஷெல்ஃப் லைஃப் நல்லா இருக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய எல்லா ஃப்ளோர் மில்லும், இப்ப அவங்களுடைய மைதாவோ அல்லது ஆட்டாவோ அல்லது ரவையோ எதுனாலும் சரி, அது ஷெல்ஃப் லைஃப் நல்லா இருக்கணும், நிறைய நாள் இருக்கணும் அப்படின்னா அதுல வந்து எந்த விதமான பூச்சியோ, பூச்சியினுடைய எக்கோ அல்ல லார்வாவோ பியூப்பாவோ எதுவும் இருக்கக்கூடாது அப்படின்னு நம்ம நினைக்கக்கூடிய எல்லா ஃப்ளோர் மில்ஸ்காரங்களும் எங்களை அப்ரோச் பண்ணுவாங்க. இப்ப நம்ம தூத்துக்குடி பக்கத்துல எடுத்துக்கிட்டீங்கன்னாக்க நம்ம அருப்புக்கோட்டையில வந்து நாகா மில் இருக்கு. நாகா பெரிய, அவங்கதான் இந்த தமிழ்நாடு ஃபுல்லாவே சப்ளை பண்றாங்க. அதே மாதிரி ஜெயகிருஷ்ணா ஃப்ளோர் மில் சொல்லி திருமங்கலத்துல இருக்கு. அவங்களுக்கு 2 யூனிட் இருக்கு, இவங்களுக்கு 2 யூனிட் இருக்கு, பெரிய யூனிட். அந்த மாதிரி அவங்க யூனிட்ல அவங்களுக்கு வந்து இந்த பூச்சி இல்லாம நம்ம கொடுக்கணும் அப்படின்னா, பூச்சி இல்லாம கொடுக்கணும்னா அவங்க ரா மெட்டீரியலையே ஃபியூமிகேட் பண்ணணும்.
இத பினிஷ்டு ப்ராடக்ட் ஃபியூமிகேட் பண்ணணுங்கிறது செகண்டரி. ஓகே. ரா மெட்டீரியல் உள்ள வரும்போதே அதை ஃபியூமிகேட் பண்ணிட்டு தான் அதை ப்ராசஸ்க்கே எடுப்பாங்க. ஓ சரி சரி சரி. பர்மனண்டா அங்க ஒரு 7 பேர் இருக்காங்க ஒவ்வொரு இடத்துலயும். சரி. 6 பேர் 7 பேர் இருக்காங்க. அவங்க டெய்லி எவ்வளவு 500 டன் இந்த நெக்ஸ்ட் வீக் வேணும்னா இன்னைக்கு வந்து எங்க கிட்ட ஃபியூமிகேஷன் கொடுத்துருவாங்க. நாங்க ஃபியூமிகேட் பண்ணிட்டோம்னா 5ஆவது நாள் 6ஆவது நாள் 7ஆவது நாள் எடுத்துருவாங்க. சரி. எடுத்து கொடுத்தா அதை வந்து ப்ராசஸ்க்கு போயிடும். ஓகே. இந்த மாதிரி டெய்லி 500 டன் 1000 டன் வந்துட்டு இருக்கும். சரி சரி சரி. அவங்களுடைய ப்ரொடக்ஷன் வந்து ஒரு நாளைக்கு 350 டன். சரி. ஆனா 350 டன் 400 டன் பண்ணும்போது நமக்கு வந்து டெய்லி 500 டன் கொடுத்தா தான் கரெக்டா இருக்கும் அவங்களுக்கு. சரி. ஓகே. மியூச்சுவலி 2 பேருக்குமே பிரஷர் இருக்கும். பெனிஃபிட்ஸ். ஓஹோ பிரஷர்ஸ். ஓகே. நீங்க 500 டன் பண்ணலைன்னா நாளைக்கு 1000 டன் பண்ண வேண்டி வந்துரும். ஓகே ஓகே. அப்புறம் அதோட அவங்க வந்து வரக்கூடிய ஸ்டாக் வந்து நிறைய எல்லாமே நார்த் இந்தியால இருந்து தான் வரும். ராஜஸ்தான், பஞ்சாப் அங்க இருந்து தான் வரும். அவங்க வந்து கண்டெய்னர்லயே சில இதை ஃபியூமிகேட் பண்ணிடுவாங்க. அது வந்து கண்டெய்னர்லயே வரும். அந்த கண்டெய்னர்லயே வந்து அவங்க ஃபியூமிகேட் பண்ணுவாங்க. ஓ சரி சரி. அந்த ஃபியூமிகேஷன் நாங்க கண்டெய்னர்லயே பண்ணி கொடுத்துருவோம். ஓகே ஓகே. வந்து மெத்தில் புரோமைடு வச்சு பண்ணி கொடுத்துருவோம். ஓ சரி சரி சரி. அடுத்த நாள் எடுத்துறோம். அதனால அது ஆனா குடோனுக்கு போயிடுச்சுன்னா நாங்க மோஸ்ட்லி அலுமினியம் பாஸ்பேட் வச்சு பண்ணுவோம். அலுமினியம் பாஸ்பேட் யூஸ் பண்றீங்க. ஓகே. நீங்க பல்வேறு விதமான கெமிக்கல்ஸ் யூஸ் பண்றீங்க. சாதாரண பூச்சி கட்டுப்பாட்டுக்கும் உங்க நிறுவனம் செய்யற கமர்ஷியல் பூச்சி கட்டுப்பாட்டுக்கும் என்ன வித்தியாசம்? இப்போ வந்து நாங்க வந்து இந்த ஃபியூமிகேஷன்ங்கிற ப்ராசஸ் எடுத்துக்கிட்டா அதுக்கு வந்து அப்ரூவ்டா, தட் இஸ் இன்டர்நேஷனலி அப்ரூவ்டு 2 தான் மெயின் 2 ஃபியூமிகேட் தான் சொல்லுவாங்க. பாஸ்பேட் இல்லாட்டினா மெத்தில் புரோமைடு. இந்த புரோமைடுங்கிறது வந்து லிக்விட் அண்டர் பிரஷர். ஓ சரி. நம்ம கோகோகோலா டின் இருக்கு இல்லையா அந்த மாதிரி வரும். அது வந்து 1 பவுண்ட் கேனாவும் இருக்கும், இல்லாட்டி 1.5 பவுண்ட்ஸ் கேனாவும் இருக்கும். ஓகே. ஹைலி டாக்ஸிக், வெரி ஹைலி டாக்ஸிக். ஓகே. அலுமினியம் பாஸ்பேட் யூ நோ தட் இட் இஸ், அது வந்து டேப்லெட் ஃபார்ம்ல வரும். ஒரு டேப்லெட் வந்து 3 கிராம் இருக்கும். ஒரு டேப்லெட் வந்து 3 கிராம் இருக்கும். அது உள்ள டோசேஜ் வந்து 9 grams per metric ton சொல்லுவாங்க. ஓகே ஓகே. ஆனா அது வந்து டிபெண்ட்ஸ் ஆன் தி humidity, relative humidity of that particular area, and the phosphine will get released. ஓ சரி சரி. வந்து டேப்லெட் ஃபார்ம்ல இருக்கிறதுனால டேப்லெட் வந்து மேல வந்து பாரபின் வாக்ஸ் கவர் ஆயிடும். சரி. அந்த பாரபின் வாக்ஸ் இந்த அட்மாஸ்பரிக் ஹியூமிடிட்டில இட் will start breaking. அது பிரேக் ஆகி உள்ள இருந்து பாஸ்பைன் ரிலீஸ் ஆகும். ரிலீஸ். ஓகே. இந்த பாஸ்பைன் கம்ப்ளீட்டா ரிலீஸ் ஆகி முடிக்கிறதுக்கு இந்த ரிலேட்டிவ் ஹியூமிடிட்டி தான் அதுக்கு ஹெல்ப் பண்ணும். ஓ அந்த ஹியூமிடிட்டில அது ரிலீஸ் ஆகி முடியறதுக்கு அது வந்து 5 days ஆயிடும். ஓகே ஓகே சரி சரி. பாஸ்பேட் வந்து இட் டேக்ஸ் டைம். ஓகே. ஆனா அது வந்து அந்த பாஸ்பைன் வந்து 1.5 times heavier than air. ஓகே. 1.5 times heavier than air. அதனால மேலும் அத வந்து டேப்லெட்ட போட்டோம்னா அதுல இருந்து வரக்கூடிய பாஸ்பைன் வந்து கொஞ்சம் கொஞ்சமா கீழே இறங்கிடும். ஓகே. வந்து ஒவ்வொன்னா அந்த எல்லா ஸ்டாக் அது வந்து பெனிட்ரேட் பண்ணிட்டு வெளியே வந்துடும். சரி. ஆனா இட் டேக்ஸ் 1 week டைம். ஓ சரி சரி. 5 days to 1 week டைம். ஓகே ஓகே. எடுத்துட்டா அது 3.5 times heavier than air. ஓஹோ சரி சரி. டென்சிட்டி ஜாஸ்தி. அதனால அது வந்து அதனுடைய மாலிகுலர் வெயிட் வந்து 3.4 3.5 தான். சரி. பாயிலிங் பாயிண்ட் வந்து ரொம்ப கம்மி தான், 3.6 தான். ஓ சரி. 3.6 ஆக நம்ம பிரஷர் நம்ம இங்க தான் எப்பவுமே நம்ம டெம்பரேச்சர் தான் more than 30 ஆச்சு. ஆமா. ஓபன் அந்த கேஸ் அந்த சிலிண்டரை ஓபன் பண்ணின உடனே இட் will become a gas. ஓ சரி சரி. ஹைலி டாக்ஸிக்ங்கிறது உண்மை. ஆனா அது வந்து உடனேவே கேஸா ரிலீஸ் ஆயிடும். ஓகே. அத வந்து நம்ம வந்து அந்த நீட்டா என்க்ளோஷர் கிரியேட் பண்ணணும். இதனுடைய சக்சஸ் ஆஃப் தி ஃபியூமிகேஷன் இஸ் டிபெண்ட்ஸ் ஆன் தி என்க்ளோஷர். ஓகே. ஏர்டைட் என்க்ளோஷர் இருந்ததுன்னா தி ஃபியூமிகேஷன் will be very successful. Okay. You get 100% kill. ஆஹா சரி. Even egg will get perished. சரி சரி. மார்டாலிட்டி வந்து 100% இருக்கும் provided you keep the airtight enclosure. ஓகே. நீங்க பலவிதமான பூச்சி மருந்துகள் கெமிக்கல்ஸ் யூஸ் பண்றீங்க. இதனால உணவுப் பொருட்களுக்கு பாதிப்பு இல்லையா, தீங்கு இல்லையா, ரெசிடுவல் எஃபெக்ட் இல்லையா? இது தவிர நீங்க அந்த
ரெசிடுவல் எஃபெக்ட் இல்லாம இருக்கிறதுக்கு எதுவும் தற்காப்பு மெஷர்ஸ் செய்யறீங்களா? வேற என்னென்ன வகை பூச்சி மருந்துகள் எல்லாம் பயன்படுத்துறீங்க? அந்த தகவல். இது நான் கண்டிப்பா எல்லாருக்கும் இதை வந்து ஒரு அவேர்னஸ் கிரியேட் பண்றதுக்கு இந்த ப்ரோக்ராம் ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். அதாவது நம்ம யூஸ் பண்ணக்கூடிய இந்த அலுமினியம் பாஸ்பேட்டா இருக்கட்டும், மெத்தைல் புரோமைடா இருக்கட்டும், இது வந்து ஒரு விதத்துல பிளஸ் பாயிண்ட், ஒரு விதத்துல மைனஸ் பாயிண்ட். பிளஸ் பாயிண்ட் மாத்திரம் சொல்றேன். முதல்ல பிளஸ் பாயிண்ட் வந்து இதுல வந்து வென் டீகேஸ் பண்ணும்போது அதை வந்து கம்ப்ளீட்டா அந்த டார்பாலினோ எதை வச்சு கவர் பண்றோமோ அந்த கவர் எல்லாம் எடுத்து முடிச்சு கேஸ் எல்லாம் ரிலீஸ் ஆயிடுதுனாக்க அந்த இது வந்து எந்த விதமான ரெசிடியூவும் இருக்காது. அந்த இதை நெக்ஸ்ட் டே அன்னைக்கே விட யூஸ் பண்ணணும். சரி, வாஷ் பண்ணிட்டு நீங்க வந்து ரைஸா இருக்கட்டும், கோதுமையா இருக்கட்டும், எதா இருந்தாலும் உடனே அன்னைக்கே கூட நீங்க ரெகுலரா எப்பவும் போல வாஷ் பண்ணிட்டு யூஸ் பண்ணிடணும். ஆனால் அதுல உள்ள மைனஸ் பாயிண்ட் என்னன்னா, இன்னைக்கு நான் ஒரு லாட் ஃபியூமிகேட் பண்ணிருக்கேன் இந்த ஏ கூடவுன்லனாக்க, பக்கத்துல ஒரு அன்பியூமிகேட்டட் லாட் இருந்ததுன்னா அதுல இருந்து பூச்சி இங்க வர்றதுக்கு சான்ஸ் அன்னைக்கே உண்டு. ரெசிடுவல் எஃபெக்ட் இல்லாததுனால. ரெசிடுவல் எஃபெக்ட் இல்லாதனாலதான் உங்களால சாப்பிட முடியுது. ஆனா ரெசிடுவல் எஃபெக்ட் இல்லாததுனால பக்கத்துல வந்து அன்பியூமிகேட்டட் லாட்ல இருந்து உடனே இத வந்து அஃபெக்ட் பண்றதுக்கான சான்சஸ் இருக்கு. சரி, நீங்க பண்ணின ஃபியூமிகேஷன் வேஸ்ட் ஆயிடும். சரி சரி. கிராஸ் இன்ஃபெஸ்டேஷன் இல்லாம பார்க்க வேண்டியது நம்ம பொறுப்பு. அதனால அந்த எந்த இடத்துல நம்ம வந்து ஃபியூமிகேட்டட் லாட் வச்சிருக்கோமோ அது பக்கத்துல இருக்கக்கூடிய லாட்டையும் ஃபியூமிகேட் பண்ணிடணும். ஓகே ஓகே ஓகே. சரி சரி. தென் இது தவிர இப்ப நீங்க சொன்ன கெமிக்கல்ஸ் தவிர வேற கெமிக்கல்ஸ் ஏதாவது பயன்படுத்துறீங்களா? இப்போ வந்து சல்ஃபியூரைல் ஃப்ளூரைடு இருக்கு. ஓகே, சல்ஃபியூரைல் ஃப்ளூரைடு இருக்கு. அதே மாதிரி வேற கார்பன் டை ஆக்சைடு கூட நம்ம வந்து யூஸ் பண்றாங்க. ஓகே, சரி. அண்ட் பாஸ்பைனை மிக்ஸ் பண்ணி யூஸ் பண்றாங்க. சல்ஃபியூரைல் ஃப்ளூரைடையும் பாஸ்பைனையும் யூஸ் பண்ணி பண்றாங்க. ஓகே, கார்பன் டை ஆக்சைடையும் பாஸ்பைனையும் யூஸ் பண்ணி பண்றாங்க. இந்த மாதிரி நிறைய காம்பினேஷன் இது பண்றாங்க. ஏன் அப்படின்னாக்க ஆல்ரெடி ப்ரூவன் ஃபியூமிகேட் இருக்கும் போது எதுக்காக வேண்டி இதை யூஸ் பண்றாங்கன்னாக்க ஒரு பெரிய மைனஸ் பாயிண்ட் வித் மெத்தைல் புரோமைடு இருக்கு. அது வந்து இட் இஸ் ஓசோன் டிப்ளீட்டிங் கெமிக்கல். சரி, அந்த ஓசோன் டிப்ளீட்டிங் கெமிக்கலா இருக்கிறதுனால அதை வந்து யூஸ் பண்ணக்கூடாது. இனிமே ஒரு குறிப்பிட்ட இயர்ஸ்க்கு அப்புறம் அதை வந்து அதை ஃபேஸ் அவுட் பண்ணி ஆகணும் ஆல் ஓவர் தி வேர்ல்ட் டிசைட் பண்ணாங்க. there was a Geneva convention. கன்வென்ஷன்ல டிசைட் பண்ணி அதனால அதை வந்து கம்ப்ளீட்டா யூஸ் பண்றத இது பண்ணணும் அப்படின்னுட்டு. அப்படி பண்ணதுல ஏதாவது ஒரு ஆல்டர்னேட் கிடைக்காதா அப்படின்னு சொல்லி அவங்க they are trying. ஆனா அதுல not able to come to a conclusion. ஒரு சரியான சக்சஸ்ஃபுல் ஒரு ஃபியூமிகன்ட்ட கிடைக்க மாட்டேங்கிறது. இப்போ வந்து இதனுடைய பெனிட்ரேஷன் எதுலயும் கிடையாது. பெனிட்ரேஷன் எதுலயும் கிடையாது. மெத்தைல் புரோமைடு மாதிரி ஹேண்டியான கெமிக்கல் எதுவும் கிடையாது. அதே மாதிரி அலுமினியம் பாஸ்பைட் மாதிரி ஹேண்டி எதுவுமே கிடையாது. அலுமினியம் பாஸ்பைட் மாதிரி பெனிட்ரேஷன் வேற எதுலயும் கிடையாது. ரெண்டும் தான் இருக்கிறதுக்குள்ள யூஸ்ஃபுல்லா இருக்கு. ஆனா இதுல வந்து 3.5 times ஹெவியர் தான் ஏருங்கிறதுனால உங்களுக்கு 1 டேல நீங்க ஃபியூமிகேட் பண்ணி எடுத்துடலாம். எடுத்துடலாம். அதே மாதிரி இது வந்து 7 daysல எடுக்கணும். இதே மாதிரி ஒரு ஈஸியான மெத்தட்ல ஃபியூமிகேட் பண்ணக்கூடிய ஒரு கெமிக்கல் இன்னும் சரியான ஆல்டர்னேட் கிடைக்கல. பட் இட் இஸ் ஆன் ரிசர்ச். இன்னும் ரிசர்ச் பண்ணிட்டே இருக்காங்க. சல்ஃபர் ட்ரை பண்றாங்க. கார்பன் டை ஆக்சைடு பண்ணலாம்னா அது வந்து 65% அந்த ஃபியூமிகன்ட்டா அதை வந்து கம்ப்ளீட்டா டார்பாலின் போட்டு கவர் பண்ணிட்டு பெலூன் மாதிரி கவர் பண்ணிட்டு உள்ளுக்குள்ள கார்பன் டை ஆக்சைடு பண்ணிடுவாங்க. அந்த கார்பன் டை ஆக்சைடுடைய கண்டென்ட் வந்து 65% இருக்கணும். அந்த 65% வந்து கண்டினியூஸ் த்ரூட் இருக்கணும் ஃபார் 1 week 10 days. சரி சரி. அப்ப வந்து உங்களுக்கு இந்த ஃபியூமிகன்ட்டோட இதே கிடையாது. அதுவே ஃபியூமிகன்ட்டா யூஸ் ஆகும். உள்ள வந்து ரெஸ்பிரேஷன் அஃபெக்ட் ஆயிடும். உள்ள இருக்க பூச்சி எல்லாம் செத்து போகும். திஸ் இஸ் எ குட் ஐடியா. பட் டெய்லி நீங்க வந்து செக் பண்ணணும். அது வந்து 65% இருக்கான்னு. சரி சரி. அதுதான் ஒரு பெரிய ப்ராப்ளம். இன்னும் ஒரு ஆல்டர்னேட் கிடைக்காதனால இந்த அலுமினியம் பாஸ்பைட் அண்ட் மெத்தைல் புரோமைடு ஆல் ஓவர் இன்டர்நேஷனலி அக்செப்டட். ஆக இத ரெண்டையும் தான் மெயினா யூஸ் பண்றாங்க. அதுலயும் இன்டர்நேஷனலா
அலுமினியம் பாஸ்பேட் கூட அக்செப்ட் பண்ண மாட்டேங்கிறாங்க. மெத்தில் புரோமைடு தான் அக்செப்ட் பண்றாங்க. ஓகே ஓகே. மெத்தில் புரோமைடு தான் டிக்ளரேஷன் கேட்பாங்க. சரி சரி. மெத்தில் புரோமைடு தான் மெயினா யூஸ். ஓகே ஓகே. சோ நீங்க இவ்வளவு அதாவது சேஃபா இப்படி நல்ல கெமிக்கல்ஸ் அப்ரூவ்டு கெமிக்கல்ஸ் யூஸ் பண்றீங்க, விரிவான பூச்சிக்கொல்லி கட்டுப்பாடு பூச்சி கட்டுப்பாடு செய்றீங்க. அதற்கு என்ன அவசியம்? இவ்வளவு விரிவாக மருந்துகளை தெளித்து மருந்தை பயன்படுத்தி பூச்சி கட்டுப்பாடு செய்வதற்கான அவசியம் என்ன? அல்லது இதுல உள்ள டேமேஜ் இப்போ வழக்கமா சொல்ற மாதிரி 25 to 30 அல்லது 30 to 50% அந்த பூச்சிகள்னால இழப்பு ஏற்படுகிறதா? அது பற்றிய தகவல். இல்ல வேலை கேட்டீங்க. அதாவது நான் நேற்றுக்கு உங்ககிட்ட பேசுறதே திருப்பி சொல்றேன். ஐ எம் ரிப்பீட்டிங் இட். ₹1 சேவ் பண்ணோம்னாக்க அது ₹2 ஏர்ன் பண்ணதுக்கு சமம். என்ன சார், கரெக்ட் தானே? நிச்சயமா. இது நம்ம இந்தியாவை பொறுத்த மட்டும் நான் சொல்றேன், 240 மில்லியன் மெட்ரிக் டன் நம்ம ப்ரொடியூஸ் பண்ணிடுறோம் சார். டோட்டலா ஒரு வருஷத்துக்கு நம்மளுடைய ப்ரொடக்ஷன் ஆஃப் கிரெயின்ஸ் வந்து 240 மில்லியன் மெட்ரிக் டன்ஸ். ரொம்ப சந்தோஷம். ஆனா இத வச்சுக்க தெரியல நம்மளால. நமக்கு வச்சுக்க தெரியலன்னா நிறைய பூச்சி தான் இப்ப சொன்னீங்களே 30-32% அது சாப்பிடுறது. அதுக்கு நம்மளுடைய அவேர்னஸ் கம்மியா இருக்கு. இப்ப கூட நேத்திக்கு நான் உங்ககிட்ட பேசின பிறகு ஒரு பர்டிகுலர் ஃப்ளோர் மில்ல இருந்து கூப்பிட்டாங்க. சரி. அவங்க வந்து என்ன கேட்டாங்கன்னா, நார்த் இந்தியன்ஸ்ல இருந்தா, நார்த் இந்தியால இருந்தா, ராஜஸ்தான்ல இருந்து, பஞ்சாப்ல இருந்தா எனக்கு கோதுமை வருது, அவங்களுக்கு வந்து ஒரு அவேர்னஸே இல்ல. நீங்க தயவு செய்து அவங்களுக்கு ஒரு அவேர்னஸ் கிரியேட் பண்ண முடியுமா? எனக்கு வந்து ஒரு நாள் அவங்களுக்கு ஒரு கிளாஸ் எடுக்கிற மாதிரி எடுக்க முடியுமான்னு கேட்டாங்க. சரி. நான் ரொம்ப வித் ஃபுல்லஸ்ட் ப்ரெஷர் நான் வந்து எனக்கு எதுவுமே தர வேண்டாம், நான் வந்து பண்ணி தரேன். ஏன்னா அது வந்து இஃப் இட் அங்க எல்லா இடத்துக்கும் ஸ்ப்ரெட் ஆகுதுன்னாக்க, நார்த் இந்தியா ஃபுல்லா ஸ்ப்ரெட் ஆகுது, ஃபியூமிகேஷனுடைய நெசசிட்டி தெரியுது அப்படின்னா நான் சந்தோஷப்படுவேன். நீங்க சொல்லுங்க சார், நான் வந்து பண்ணி தரேன் சார் அப்படின்னு. அப்போ எனக்கு ஹிந்தி தெரியாது சார், அதனால நான் என் பையனுக்கு நல்லா ஹிந்தி தெரியும். அதனால 2 பேருமா இந்த தீபாவளி கழிஞ்ச பிறகு ஒரு ப்ரோக்ராம் போட்டு அவங்களுக்கு நான் கிளாஸ் நடத்த போறேன். சரி சரி சரி. அவேர்னஸ் கிரியேட் பண்றதுக்காக வேண்டி. கண்டிப்பா கண்டிப்பா. அவங்களுக்கு வந்து இந்த ஃபியூமிகேஷன் வந்து இந்த 30% 32% நான் சொல்றேனே, இது வந்து நம்மளுடைய டோட்டல் 240 மெட்ரிக் டன்ஸ்ல இட் கம்ஸ் டு நியர்லி 6 to 7,000 மில்லியன் மெட்ரிக் டன் கிட்ட வந்துடும். அந்த 70 மில்லியன் மெட்ரிக் டன் கிட்ட வந்துடும். அந்த 70 மில்லியன் உங்களுக்கு அதனுடைய அந்த மேக்னிட்யூட் ஆஃப் த ப்ராப்ளம், சைஸ் ஆஃப் த ப்ராப்ளத்தை உங்களுக்கு நான் சொல்றதுக்கு, that is the total production of Australia total. ஒரு நாட்டுக்குள்ள உற்பத்தி நாம வீணடிக்கிறோம் இல்லையா? எக்ஸாக்ட்லி. we are just pulling out the criminal waste. பாருங்க, இது வந்து இத வந்து நம்ம பாதுகாக்கணும்ங்கற ஒரு அவேர்னஸ் வேணுமா இல்லையா? நம்ம வந்து தண்ணியில போறது, அவங்க வந்து சரியான குடவுன் இல்ல, அதெல்லாம் ஒரு பக்கம். நாம சொல்றது ஒன்லி பூச்சி, ரோடன்ட், இதனுடைய டேமேஜ் மாத்திரமே இவ்வளவு. இதுல மேல கண்டாமினேஷன் வேற இருக்கு. அந்த கண்டாமினேஷன்லாம் ஒரு பெரிய கிரியேட்டிங் ஹவாக். நிறைய பேருக்கு அதனால நிறைய டிசீசஸ் ஸ்ப்ரெட் ஆகுது. இப்போ யூரின் பாஸ் பண்ணும் உள்ள ரோடன்ட், அதெல்லாம் வந்து பெரிய ஹவாக் கிரியேட் பண்றது. அது வந்து இன்வெஸ்டிபிள். அதனால நாம வந்து ஃபார் எக்ஸாம்பிள் அது வந்து நிறைய பூச்சிகள் வந்து இருக்கண்டமே தெரியாம கூட இருந்திருக்கு. ஒரு பர்டிகுலர் ஒரு ஆயில் மில்ல சொல்றேன். ஆயில் மில்ல வந்து அவங்களுடைய எக்ஸ்ட்ராக்ஷன் பர்சன்டேஜ் வந்து கம்மியாகிட்டே இருந்தது. எக்ஸ்ட்ராக்ஷன் பர்சன்டேஜ் கம்மியாகிட்டே இருந்தோம்னா ஒரு நாளைக்கு என்ன கூப்பிட்டு கேட்டாங்க. பார்த்துட்டு they are doing sesame, நம்ம தான் பண்றாங்க, செசாம் ஆயில் தான் பண்ணிட்டு இருக்காங்க. சரி. ஸ்டாக் பண்ணிருக்காங்க. அதுல வந்து 60% 65% அவங்களுக்கு அவுட் அண்ட் இருந்திருக்கு. ஓகே. பார்த்தா அது வந்து 40% ஆயிடுது. ஏன் சார் இப்படி ஆயிடுதுன்னாங்க. ஒண்ணு ஏதாவது பூச்சி இருக்கு சார் சொல்லிட்டு நான் பாக்குறேன். என்னால ஐ எம் நாட் ஏபிள் டு ஐடென்டிஃபை ஈவன் எ சிங்கிள் grub or wheel or bug or anything. பார்க்கவே முடியல. அது வந்து ஒரு ஆயில் மில்லு. அந்த ஆயில் மெஷினரிக்கு பக்கத்துலயே அவங்க ஸ்டாக்கிங் வச்சிருக்காங்க. உடனே சரின்னு சொல்லிட்டு அப்புறம் நான் யோசிச்சு பார்த்தேன், மேலெல்லாம் எங்க பார்த்தாலும் ஒரே அந்த எண்ணெய் பிசுக்கா இருக்கு. உடனே சரின்னு சொல்லிட்டு நான் வந்து கொஞ்சம் இதை கொடுங்க, ஏணி கொடுங்கன்னு சொல்லி ஏணி கொடுத்து மேல போய் அந்த ரூஃப போய் பார்த்தா ரூஃப்ல ஒட்டின்னு இருக்கு பூச்சி. அது வந்து நைட்ல வந்து இட்ஸ் எ நாக்டர்னல் ஹேபிட். ஓ சரி.
நைட்ல வருது, வந்து சாப்பிடுது, சாப்பிட்டு போய் மேல போய் ஒட்டிக்கிறது. ஓ சரி சரி சரி. பாக்குறதுக்கு கேமோஃப்ளாஜ்டா அது வந்து ஆயில் இந்த எண்ணெய் பிசுக்கு மாதிரியே இருக்கு பாக்குறதுக்கு. சரி சரி. அதனால கண்டுபிடிக்க முடியாமலே இருந்து அப்புறம் அன்னைக்கு அந்த பில்லையே ஃபியூமிகேட் பண்ணும். ஓகே. அந்த பில்லையே ஃபியூமிகேட் பண்ணி அப்புறம் அந்த 40% வந்துட்டு இருந்தது, கரெக்டா இருந்தது. ஓகே ஓகே சரி சரி. அது ஒரு இது. அதனால நாம வந்து இதனுடைய இது வந்து உங்களுக்கு அதை பத்தி சொல்லணும்னா, இப்போ ரைஸ் ஃபீவில் எடுத்துக்கிட்டீங்கன்னாக்க, ரைஸ் ஃபீவில் சிட்டோபிலஸ் ஒரைஸேம்பாங்க. அதுல இந்த இதையும் நான் சொல்லிடுறேன், ஏன்னா நான் மறந்துடக்கூடாதுங்கிறதுக்காக சொல்ல வரேன். சார் சொன்னீங்க 80% ஆஃப் த இன்செக்ட்ஸ் ஆர் கமிங் அண்டர் ஆர்த்ரோபோட்ஸ். அந்த ஆர்த்ரோபோட்ஸ்ல காட் இன்செக்டா, அப்புறம் அதுல வந்து ஆர்டர்ஸ் நம்ம கலெக்ட் பண்ணிருப்போம். நம்ம காலேஜ்ல படிக்கும்போது 20 ஆர்டர் 30 ஆர்டர் கலெக்ட் பண்ணணும் அப்படின்னு நம்ம எல்லாம் கலெக்ட் பண்ணிருப்போம். ரைக்கர் போன் பண்ணிருப்போம், எல்லாம் பண்ணிருப்போம். இந்த ஆர்டர்லயே அதிகமான இன்செக்ட் இருக்கக்கூடிய ஆர்டர் வந்து கோலியாப்டரா. மத்தபடி நம்ம நிறைய பட்டர்ஃபிளை எல்லாம் நிறைய பிடிச்சிருப்போம், மாத் பிடிச்சிருப்போம், அதெல்லாம் கமிங் அண்டர் லெபிடாப்டரா. ஆனா இருக்கிற பெரிய ஆர்டர் வந்து நிறைய இன்செக்ட் இருக்கக்கூடிய ஆர்டர் வந்து கோலியாப்டரா. அந்த கோலியாப்டரால 3.5 lakh இன்செக்ட்ஸ் இருக்கு. லெபிடாப்டரா 1.5 lakhs தான் இருக்கு. லெபிடாப்டரா நல்லது இல்ல, அதுலயும் நிறைய பூச்சி, நிறைய அப்கோர்ஸ் பெனிஃபிஷியல் இன்செக்ட்ஸ் விட்டுருங்க. ஆனா கமிங் அண்டர் லெபிடாப்டரா 1.5 lakhs இருக்கு. கமிங் அண்டர் கோலியாப்டரா 3.5 lakhs இருக்கு. இந்த இதுல இந்த சிட்டோபிலஸ் ஒரைஸே நான் ஒரே ஒரு எக்ஸாம்பிளுக்காக சொல்றேன். இந்த சிட்டோபிலஸ் ஒரைஸே இது நத்திங் பட் ரைஸ் ஃபீவில். இது வந்து இந்த ஃபீமேல் வந்து இட் வில் லே எக்ஸ். எத்தனை எக் லே பண்ணலாம் ஒரு வைல்டு கெஸ் பண்ணா கூட இட் இஸ் அபவுட் 300 eggs it will lay. 300 eggs லே பண்றதுன்னா 300 eggs எங்க லே பண்ணும் அப்படின்னா சரி, ஒவ்வொரு எக்கையும் ஒவ்வொரு கிரைன்ல வைக்கும். ஆக 300 grains will be get spoiled. 300 grains will spoil. இது வந்து எத்தனை நாள்ல ஜெஸ்டேஷன் பீரியட், எத்தனை நாள்ல மறுபடியும் அடல்ட் ஆகும்னா 21வது நாள் அடல்ட் ஆயிடும். இட்ஸ் a geographical proportion. ஒரு you cannot imagine it. It's like fire. நீங்க இன்னைக்கு பாத்துட்டீங்க, பூச்சியை பாத்துட்டீங்கன்னா இன்னைக்கு நீங்க பண்ணலைன்னா நாளைக்கு பார்த்தேன்னா அது இன்னொரு ப்ரொபோர்ஷன்ல இருக்கும். கண்டிப்பா இன்னொரு ப்ரொபோர்ஷன்ல இருக்கும். ஆக 21 daysல F1 ஜெனரேஷன் முடிஞ்சு F2 ஜெனரேஷன் வந்துடும். F2 ஜெனரேஷன்ல நீங்க வந்து ஒரு பூச்சி இஸ் ஈக்குவல் டு 300 பாருங்களேன். ஒரு ஃபீமேல் இஸ் ஈக்குவல் டு 300 அப்படின்னா நீங்க பெருக்கி பாத்தீங்கன்னா உங்களால ஜியோமெட்ரிக் ப்ரொபோர்ஷன்ல போயிடும். அதனால எப்ப பூச்சி பாக்குறோமோ உடனே இமிடியட்லி டிசைட் பண்ணி ஃபியூமிகேட் பண்ணிடணும். இது வந்து நம்ம ஐபிஎம்லயும் அதான் சொல்லுவாங்க, பெஸ்ட் மேனேஜ்மெண்ட்லயும் இன்டெகிரேட்டட் பெஸ்ட் மேனேஜ்மெண்ட்லயும் அதான் சொல்லுவாங்க. பார்த்த உடனே அடிச்சுக்கணும். அத பார்த்த உடனே அடிக்கணும். இல்லைன்னா யூ வில் பி டூம்டு. இன்னைக்கு வந்து அது தெரியாது. மொத்தம் வந்து ஒரு 3000 டன் வச்சிருப்பான். கரெக்டா 21 நாள் அடிக்காம விட்டுட்டான்னா 3000 டன் வந்து 2800 டன்னா தான் இருக்கும். கண்டிப்பா 200 டன் தின்னுடும். இது ஒரு பெரிய அவங்களுக்கு தெரியவே தெரியாது. இது வந்து இன்னும் வரக்கூடிய லாஸ். அது அவங்களுக்கு வந்து வெறும் பூச்சி இருக்குன்னு மாதிரி நினைப்பாங்க. அது எவ்வளவு திங்குதுன்னு அது கோர் ஆஃப் த கிரெயினை சாப்பிடும். கோர் ஆஃப் த கிரெயினை சாப்பிடும். அதனால இவனுக்கு அவனுக்கு நினைக்கிற அவுட்டன் கிடைக்காது. அது மைதாவா இருக்கட்டும் அல்லது ரைஸா இருக்கட்டும், எப்படி வேணாலும் சரி, அவனுக்கு நினைச்ச அவுட்டன் கிடைக்காது. ஃபியூமிகேஷனுக்கு வந்து செலவு பண்றது வந்து இது ரொம்ப யூஸ்ஃபுல் செலவு. இட்ஸ் நாட் penny wise pound foolish. Definitely it is a really அது இல்லன்னா we may lose a lot இல்லையா? lose a lot. அதாவது அவங்களுக்கு அதனுடைய இதே பிஞ்சே தெரியாமலே லூஸ் பண்ணிடுவாங்க. தெரியாமலே லூஸ் பண்ணிடுவாங்க. இட்ஸ் a biological clock. டக்கு டக்குன்னு டிக் 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 அடுத்த ஸ்டேஜ் வந்துடும். இன்னைக்கு எக்கா இருக்கும், நாளைக்கு லார்வா ஆயிடும், நாளைக்கு பியூப் ஆயிடும், அதுக்கு அடுத்த நாள் அடல்ட் ஆயிடும், மறுபடியும் அது சாப்பிட ஆரம்பிச்சிடும். அத நீங்க வந்து யூ லூஸ் இட். அதனால இஃப் யூ டோன்ட் யூஸ் இட் யூ வில் லூஸ் இட். அதனால டெஃபினட்டா நம்ம வந்து அதை வந்து ரொம்ப முக்கியமான இந்த ஃபியூமிகேஷனை சொல்றேன். அதே மாதிரி தேர் ஆர் நம்பர் ஆஃப் அதர் ஃபேக்டர்ஸ். அந்த ஃபேக்டர்ஸ் நான் சொல்ல போனோம்னாக்க
இந்த சம் ஆஃப் த இன்செக்ட்ஸ் அதுக்கு ஃபேவரபிள் கண்டிஷன் இல்லை அப்படின்னா, அதாவது சம் ஆஃப் த இன்செக்ட்ஸ் இஃப் த கண்டிஷன்ஸ் ஆர் நாட் ஃபேவரபிள் ஓகே ஃபார் देम, அது வந்து இட் வில் கோ டு ஸ்லீப். அந்த ஸ்லீப் வந்து டிபெண்ட்ஸ் ஆன் த இன்செக்ட்ஸ் வெரைட்டி. அது வந்து சிட்டோபிலஸ் ஒரு மாதிரி இருக்கும், இன்னொன்னுக்கு ட்ரைசோபெர்தா டொமினிகாவுக்கு வேற மாதிரி இருக்கும், இப்படி ஒன்னொன்னுக்கும் ஒரு மாதிரி இருக்கும். அதுல இருக்கிறதுலயே ரொம்ப டேஞ்சரஸ் ஒரு பெஸ்ட் அக்செப்டட் இன்டர்நேஷனலி பயப்படக்கூடிய ஒரு இன்செக்ட் ஒன்று இருக்கு. வீட்ல தான் வருது, வீட்ல தான் மெயின் வருது. அதுக்கு பேர் ட்ரோகோடெர்மா கிரனேரியம். இப்ப நான் சொல்ல எல்லா இன்செக்ட்ஸுமே கமிங் அண்டர் அதே கோலியாப்டரா தான். சரி, கோலியாப்டரா, ஆர்டர் கோலியாப்டரா. அது இதா இருக்கும், வேரியஸ் வெரைட்டி ஆகும். அப்போ நம்மளுடைய நார்மல் டோசேஜ் ஃபார் மேக்கிங் பெரிஷ் திஸ் இந்த இன்செக்ட்ஸ் எல்லாம், இப்போ ஸ்டோரேஜ் கிரெயின் பெஸ்ட் எல்லாம் பண்றதுக்கு நாம நார்ம்ஸ் கொடுத்திருக்கிறது வந்து வேர்ல்டு இன்டர்நேஷனலி கொடுத்திருக்கக்கூடிய டோசேஜ் வந்து 32 grams per cubic meter. ஓகே. டேக்கிங் 21 degrees as the ஸ்டாண்டர்ட் டெம்பரேச்சர்னு வச்சுருக்காங்க. ஓகே. ஸ்டாண்டர்ட் டெம்பரேச்சர் 21 degreesல வந்து நம்ம 32 grams வந்து நம்ம யூஸ் பண்ணணும் per cubic meter. எல்லாமே வால்யூம்ல தான் சொல்லுவாங்க. அது 32 grams. Whereas aluminum phosphate 9 grams per metric ton is the dosage that is recommended. அத இது வந்து இது ஒரு பக்கம் இருக்கட்டும். இன்னொன்னு பயப்படக்கூடிய பயம் வந்து நான் சொன்னது, இந்த ட்ரோகோடெர்மா கிரனேரியம்ங்கிறது 6 to 8 years வரை டயாபாஸ்ல போயிடும். இந்த டயாபாஸ் ஸ்லீப்பிங் ஸ்டேஜ் டார்மன்ட் ஸ்டேஜ்ல இருக்கும். அந்த டார்மன்ட் ஸ்டேஜ் வந்து 6 to 8 years வரை இருக்குங்கறான். if the condition is not favorable, unimaginable. அப்போ வந்து at the 6th year if it gets the favorable condition, it will again erupt, வெளிய வந்துரும். இந்த ஸ்டேஜ்ல நம்மளால எதுவும் பண்ண முடியாதுங்கிறதுனால இத ஃபாரினர்ஸ்லாம் இன்டர்நேஷனலி பயப்படுவாங்க. ஆக இந்தியால இருந்து வருதுன்னா அவங்க வந்து சம் ஆஃப் த கண்ட்ரீஸ்ல ஸ்பெசிபிக் டிக்ளரேஷன் கேட்பாங்க. commodity does not contain Trochoderma granarium அப்படின்னு ஒரு டிக்ளரேஷன் கேட்பாங்க. அந்த டிக்ளரேஷன் இருந்தா தான் அவன் அக்செப்டே பண்ணுவான் கமோடிட்டி. அந்த வரக்கூடிய கன்சைன்மெண்ட்டே அப்பதான் அக்செப்ட் பண்ணுவோம். அதாவது ஒரு பெரிய அந்த Trochoderma granariumங்கிறது ஒரு பெரிய இது. வந்து இந்தியால தான் அதிகமா இருக்குதா, இதர நாடுகள்லயும் இருக்குதா? இல்ல சார், இந்தியா தான் சார். இப்ப நம்ம இந்தியால தான் இருக்குது. இந்தியால தான் மெயினா இருக்கு. அதுல வந்து நீங்க வந்து இப்ப நம்ம இது எடுத்துக்கிட்டீங்கன்னாக்க, நம்ம காட்டன் எடுத்துக்கிட்டீங்களா, காட்டன் நம்ம வந்து ரா காட்டன் வாங்குறோம், எல்லா இடத்தையும் வாங்குறோம். அந்த ரா காட்டன்ல நம்ம நாட்டு கிடையாது, மெயினா பாகிஸ்தான்ல இருந்து வரக்கூடியதுல நமக்கு வந்து பிங்க் போல்வம் கேள்விப்பட்டிருக்கீங்களா? பிங்க் போல்வம். பிங்க் போல்வம்னுடைய இது வந்துருச்சுனாக்க அது வந்து அத இது பண்றது, கியூர் பண்றது ரொம்ப கஷ்டம். அதனால அந்த பிங்க் போல்வம் இல்லாம டிக்ளரேஷன் வாங்கணும். அத பிங்க் போல்வம் இருந்துன்னா அந்த அந்த கன்சைன்மெண்ட்டை திருப்பி அனுப்பிடுவாங்க. நம்ம இந்தியாவுக்கு ஒரு தடவை பாகிஸ்தானுக்கு அப்படி நடந்திருக்கு. அத மாதிரி டிசீசஸ், அத மாதிரி நிறைய டிசீசஸ் கூட இந்த நம்ம பூண்டு இருக்குல்ல, பூண்டுல வந்து சில டிசீஸ் எல்லாம் வந்திருக்கு, அதுக்கெல்லாம் திருப்பி அனுப்பியிருக்காங்க. அதாவது நம்ம கண்ட்ரிக்குள்ள வரக்கூடாது அப்படின்னு சொல்லி திருப்பி அனுப்பிருக்காங்க. அது வந்து குவாரண்டைன் வந்து நல்லா செக் பண்ணி தான் அனுப்புவாங்க. குவாரண்டைன்ல இருந்து தப்பிச்சு வந்ததுதான் நம்மளுடைய பஞ்சி டாப் பனானா. பஞ்சி டாப் பனானா. அதே மாதிரி நம்ம வீடுல வந்து பார்த்தீனியம் வந்தது. அதே மாதிரி நம்ம வாட்டர் ஹைசின்த் உள்ள வந்தது. இதெல்லாமே introduced from other countries. ஆர்னமெண்டல் பிளான்ட் சொல்லி எடுத்துட்டு வந்து இங்க கொண்டு வந்து it is being creating very havoc நடக்குது. ஆனா இப்போ நான் apart from that, இப்போ வந்து ஃபாரினர்ஸ் எல்லாரும் இன்டர்நேஷனலா பயப்படுறது வந்து apart from this storage grain pest, அவங்க பயப்படுறது wood borers. wood borers கண்டா பயப்படுவாங்க. அந்த wood borer வந்து எதுல இருக்கும்னா, நம்ம இங்க இருந்து அனுப்பக்கூடிய பேலட், உடன் பேலட், அப்புறம் உடன் ஆர்டிஃபேக்ட்ஸ், இதுல எல்லாம் அது இருக்கும். அது வந்து ஏன் பயப்படுறாங்கன்னா, உங்களால அதனுடைய ஸ்டேஜே சொல்ல முடியாது. அது வந்து உள்ளுக்குள்ள இருக்கா இல்லையான்னு தெரியாது.
அது வந்து லார்வல் ஸ்டேஜ்ல இருக்கா, இல்ல எக்ஸ் ஸ்டேஜ்ல இருக்கா, பியூப்பால இருக்கா, இல்ல அடல்ட் ஆயிடுச்சா, திடீர்னு வந்து கொட 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 கொடன்னு சத்தம் கேட்கும். பார்த்திருப்பீங்க. கடலை மாவு மாதிரி கீழே விடும். அது பேரு பவுடர் போஸ்ட் பீட்டில்னு பேரு. சரி சரி. அதுவும் வந்து கோலியாப்டரா தான். அதுல அனோபிடேன்னு ஒன்று இருக்கு, பாஸ்டிச்சிடேன்னு ஒன்று இருக்கு. ஃபேமிலி, அது ஃபேமிலி. கோலியாப்டரா ஆர்டர் ஃபேமிலி வந்து பாஸ்டிச்சிடே ஆர் அனோபிடே. அதுல வரும். அதுல வந்து அதை வந்து அதுக்கிட்ட பயப்படுவாங்க. ஏன்னா அதோடைய ஜெஸ்டேஷன் பீரியட் உள்ளுக்குள்ள இருக்கக்கூடியது எவ்வளவுன்னா 1 நாள் 2 நாள்ல 14 மாசம் இருக்கும். சரி சரி. இவங்க வந்து இங்க இருந்து அனுப்பிடுவோம் ஆஸ்திரேலியாவுக்கு. ஆஸ்திரேலியா போய் அங்க போய் அது வந்து வெளியே டெலிவரி ஆகும். சரி சரி. அந்த ஓட்ட வழியா வெளியே வரும். ஆக ஃப்ராஸ்ட் மாத்திரம் வரும். அந்த ஃப்ராஸ்ட் வந்ததுன்னா தெரியும் ஆகா உள்ளுக்குள்ள இருக்குன்னுட்டு. அந்த ஃப்ராஸ்ட் வர்றதுக்கு அது அடல்ட் ஆனாதான் தெரியும். உள்ளுக்குள்ள இருக்கக்கூடிய 14 மாசம் இருக்கனால அவன் ரொம்ப பயப்படக்கூடியது இந்த உட்போரர், இந்த பாஸ்டிச்சிடே அண்ட் அனோபிடே. அதனால அவங்க வந்து அதுக்கு வந்து டோசேஜ் இப்ப நான் முதல்ல சொன்ன நம்ம நார்மல் ஸ்டோரேஜ் கிரெயின் பெஸ்ட்க்கு வந்து 32 கிராம் per cubic meter யூஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு, whereas if you are going to treat wood woodனாக்க அதுக்கு 48 grams per cubic meter யூஸ் பண்ணணும். மெத்தட் புரோமைடு எல்லாமே நான் மெத்தட் புரோமைடு தான். இல்ல இப்போ வந்து அல்ட்ரா வயலட் ரேடியேஷன் கொடுத்து சில பூச்சிகளை கட்டுப்படுத்துறதா சொல்றாங்க இல்லையா? இப்போ ஃபாரின் அப்ராடுக்கு ஷிப்மெண்ட்ஸ் போகும்போது அதுக்கு முன்னாடி இந்த அல்ட்ரா வயலட் ரேடியேஷன் இர்ரேடியேஷன் ட்ரீட்மெண்ட்ஸ் எல்லாம் பண்றதா சொல்றாங்க. அதுல இதெல்லாம் கட்டுப்படுத்த முடியாதா? பண்ணலாம். அது நல்ல இதுதான். இப்போ வந்து அது வந்து மெயினா யூஸ் பண்றக்கூடியது வந்து ஃபுட் ப்ராடக்ட்ஸ்ல மெயினா இல்ல. இட் இஸ் மெயின்லி யூஸ்ட் இன் ஃப்ரூட்ஸ். எஸ் ஃப்ரூட்ஸ், எஸ்பெஷலி மேங்கோ. எஸ்பெஷலி மேங்கோல வந்து இந்த ஸ்டோன் வீவில் வருது இல்லையா? ஆமா, ஸ்டோன் வீவில். ஃபார் எக்ஸாம்பிள் ஸ்டோன் வீவில். இந்த ஸ்டோன் வந்தா இப்ப நியூசிலாந்துல நம்மளுடைய மேங்கோவே வாங்க கூடாதுன்னு சொல்லி பேன் பண்ணிட்டாங்க. எஸ். அதுக்கப்புறம் இவங்களை வந்து இன்வைட் பண்ணி இப்ப எல்லாருக்கும் நாங்க வந்து இந்த மாதிரி நீங்க சொல்ற இர்ரேடியேஷன் டெக்னிக்ல நாங்க வந்து இது பண்றோம். அது கோபால் ட்ரே வச்சு பாஸ் பண்ணி, அதுக்கு வந்து என்னன்னா ப்ராப்ளம் என்னன்னா யூ மஸ்ட் ஹேவ் எ யூனிட். அந்த கோபால் ட்ரே யூனிட் வச்சு அந்த ரே பாஸ் பண்ணி அந்த கமாடிட்டியை எடுத்துட்டு போய் அதை பாஸ் பண்ணி வெளியே எடுத்து அதுக்கப்புறம் சீல் போட்டு அதுக்கப்புறம் அனுப்பணும். அதுல வந்து ப்ராசஸ் டிலே இருக்கும். அது நாக்பூர்ல இருக்கு. இப்போ வந்து ரத்னகிரி அந்த ஏரியா நம்ம மகாராஷ்டிரால இருக்கு. அது வந்து இப்ப பண்றாங்க. அது வந்து பண்ணலாம். நீங்க சொல்ற பாயிண்ட் வந்து பண்ணலாம். ஆனா அது வந்து எல்லா இதுக்கும் பண்றதுக்கான ஃபெசிலிட்டி நம்மகிட்ட இல்ல. ஏன்னாக்க அதனுடைய ஹேண்ட்லிங் will be so much. சரி. ஹேண்ட்லிங் will be very difficult. அப்புறம் அந்த கோபால் ட்ரே வந்து எவ்வளவு யூஸ் பண்ணிருக்கோம்னு டெய்லி எழுதிட்டே வரணும் அவங்களுக்கு. அப்புறம் எவ்ரி இயர் அவங்க வந்து அதை ரினியூ பண்ணணும். அது வந்து 5 years ஒருக்க அது வந்து கம்ப்ளீட்டா காலி ஆயிடும். அதுக்கப்புறம் அதை டாப் அப் பண்ணணும். அது ஒரு பெரிய ப்ராசஸ். அந்த ப்ராசஸ் நம்ம let us not go into that. அது வந்து ஒரு பெரிய ப்ராசஸ். அது தனியா சரி. நீங்க சொல்லும் போது நான் ஒரு சின்ன கேள்வி. அதாவது இந்த ஸ்டோர் பண்ணி வச்சிருக்கிற இதுகள்ல இந்த சில இது அதாவது லைக் எலி இதெல்லாமே அதோட யூரின் பட்டு கூட இன்ஃபெக்ஷன் ஆகுது அப்படிங்கிற சில இது சொன்னீங்க. குவாலிட்டி போகுது, டேமேஜ் ஆகுது அப்படி எல்லாம் சொன்னீங்க. நான் ஒரு சமீபத்துல ஒரு நண்பர்கிட்ட பேசிட்டு இருக்கும்போது சொன்னார். அதாவது பியர் கேன் வருது இல்லையா, டின் பியர் ஸ்டோர் பண்ணி அது வர்ற ஷிப்மெண்ட்ஸ் ஆகும்போது அதுல கூட எலியோட எச்சம் அல்லது எலியோட யூரின் அதுல இருக்குமா? அதை வந்து வாயில வச்சு நாம இத சரியா அதை கிளீன் பண்ணாம வாஷ் பண்ணாம அதை எடுத்து வாயில வச்சு குடிக்கும் போது வாயில அந்த உதடுல பட்டு அது வழியா உள்ள போய் அது காசஸ் ஈவன் டெத் கூட உண்டு பண்ணுது அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. சோ இந்த மாதிரி உண்மைதான். இதுல வந்து நீங்க சொல்றதுல இன்னொரு ஸ்டெப். இது வந்து this has enlightened me to express one more subject. Yes, please. விஷயம் சொல்ல விரும்புறதுக்கு இது நீங்க எனக்கு எடுத்து கொடுத்திருக்கீங்க. இப்ப நம்ம வரக்கூடியது வந்து குவாரண்டைன் பண்றாங்கன்னு சொன்னேன்.
குவாரண்டைன் பண்ணி இதுல எதெல்லாம் அலோவ் பண்ணலாமோ அலோவ் பண்ணிட்டு மீதி எல்லாம் ஃபியூமிகேட் பண்றாங்க, எல்லாம் பண்றாங்க. இதுல வந்து இப்போ வந்து நத்தை, ஜெயண்ட் ஆப்பிரிக்கன் ஸ்னெயில் அப்படிங்கிற ஒரு ஆப்பிரிக்கன் ஸ்னெயில் வந்து நம்ம நாட்டுக்குள்ள வந்திருக்கு. இட் ஹஸ் கம் த்ரூ கொச்சின் போர்ட். வந்து இட் இஸ் கோயிங் ஸ்ப்ரெட்டிங் த்ரூ அவுட் இந்தியா. கொஞ்சம் கொஞ்சமா பண்ணிட்டு இருக்கு. அதுல வந்து நான் வந்து பார்த்தது வந்து ஒரிசால பாக்குறேன், மைசூர்ல பாத்திருக்கேன். ஒரிசால வந்து ரொம்ப ஹை லெவல்ல இருக்கு, மைசூர்லயும் இருக்கு, அப்கோர்ஸ் கேரளாலையும் கொஞ்சம் இருக்கும்னு நினைக்கிறேன். இது வந்து அத வந்து ட்ரீட் பண்றதே முடியாது. இட் இஸ் நம்ம விஷனரியில அதை ட்ரீட் பண்றதுக்கான ஒரு பாசிபிலிட்டியே இல்லை. இஃப் இட் இஸ் இன் என்க்ளோஸ்டு கண்டெய்னருக்குள்ள இருந்தாலோ இல்ல ஏர் டைட்டுக்குள்ள இருந்தாலோ நாம வந்து ஃபியூமிகேட் பண்ணிடலாம். அந்த ஃபியூமிகேட் பண்றதுக்குமே ஒரு டோசேஜ் கொடுத்துருக்கான். இப்ப நான் முதல்ல சொன்னது 32 கிராம் ஃபார் ஸ்டோரேஜ் பெஸ்ட் சொன்னேன், 48 கிராம் ஃபார் வுடன் பேக்கிங் சொன்னேன். இதுக்கு வந்து 128 கிராம் பர் கியூபிக் மீட்டர் சொல்றோம். ஓ 3 டைம்ஸ் வேணும், 3 to 4 டைம்ஸ். ஓகே, பண்ணி அத வந்து அது வந்து ஏன்னா அது ஷெல்டு, எஸ், அதனால அது வந்து ட்ரீட் பண்றது ரொம்ப கஷ்டம். அதோட இந்த இடத்துலயுமே அது கவர்டா இருக்காது. ஆமா, அது ஓபன் ஆகி வெளியே வந்தாதான் அது இதுக்கு இதுல படும். அந்த நத்த மாம்சம் சாப்பிடலாம். ஓ எஸ் எஸ். இப்போ என்ன சொல்றான், அந்த நத்தைய தொட்டா, நீங்க சொன்னீங்கல்ல உதட்டுல பட்டுருச்சுன்னா அது வந்து அஃபெக்ட் பண்ணுமான்னு சொன்னீங்கல்ல, நத்தைய தொட்டாலே அதன் மூலம் வரக்கூடிய டிசீசஸ் வந்து ஜாஸ்தி இருக்குங்க. அந்த நத்தை வந்து இட் இஸ் கோயிங் டு பி a biggest problem. நாம இன்னைக்கு நம்ம பேசியிருக்கோம், இன்னும் ஒரு 4 வருஷம் கழிச்சா 5 வருஷம் கழிச்சா இதனுடைய ப்ராப்ளம் வந்து if it is not properly controlled by some means or other, it will be creating a havoc. India. Okay. வந்து locust இருக்கு. locust நீங்களும் predict பண்ண முடியாது, நானும் predict பண்ண முடியாது. locustக்கு டிபார்ட்மெண்ட் இருக்கு. locust வந்து இங்க இருந்து ஆப்கானிஸ்தான்ல இருக்கும். வந்து அது வந்து அங்க பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிடும், அங்க ஏதாவது ஒரு ஃபீல்ட சாப்பிட்டுட்டு நேர ராஜஸ்தானுக்குள்ள இறங்கும். ராஜஸ்தானுக்குள்ள இறங்கி நீட்டா மத்தியானம் லஞ்ச் சாப்பிடும். எல்லாத்தையும் காலி பண்ணிட்டு இங்க இருந்து நேரம் அடுத்தாப்புல பாகிஸ்தான் போகும். டின்னருக்கு பாகிஸ்தான் போயிடும். ஒண்ணுமே செய்ய முடியாது சார், ஒண்ணுமே செய்ய முடியாது. ஒன்லி அது வந்து சேட்டலைட்ல வந்து பார்க்கலாம், இங்க இருந்து வருது, இந்த இடத்துல இருக்கு அப்படின்னு தெரியுமே ஒழிய யூ cannot predict. இப்ப வருது தெரிஞ்சுது, இப்ப நம்ம வந்து ஆப்கானிஸ்தான்ல புறப்பட்டு இருக்கு, நம்மளால இந்த இடத்த ஸ்ப்ரே பண்ண முடியும் அப்படின்னா ஸ்ப்ரே பண்ணிடலாம். அது வந்து ரொம்ப ஃபாஸ்டா வரும், வந்து நம்மள வந்து அது எவ்வளவு சார் பார்க்க முடியும்? we are human, ஒன்றும் செய்ய முடியாது, ரொம்ப பெரிய கஷ்டம். அந்த லோக்கஸ்டுக்குன்னு சொல்லி நார்த் இந்தியால எல்லாம் பெரிய பெரிய டிபார்ட்மெண்ட் இருக்கு. அந்த டிபார்ட்மெண்ட் வந்து பெரிய லெவல்ல பண்றாங்க. ஆனா they are depending on only on the satellite figures வச்சு தான் பண்றாங்க. இப்ப நீங்க நிறைய விஷயம் சொல்றீங்க. அதாவது இப்போ இந்த மாஸ் கண்ட்ரோல் ஆஃப் இன்செக்ட்ஸ் அதுல நமக்கு ஒரு எசென்ஷியல் பார்ட்டா தெரியுது. அத மாதிரி இண்டஸ்ட்ரியல் பர்பஸ்ல ஒரு சில பெஸ்ட் கண்ட்ரோல் ஸ்பெஷல் மெத்தட்ஸ் அண்ட் டிவைசஸ் யூஸ் பண்றோம். அது மாதிரி டொமஸ்டிக் பெஸ்ட் கண்ட்ரோலும் இருக்குது. சோ இதை நீங்க கம்பேர் பண்ணி ஒரு இது சொன்னீங்கன்னா நல்லது. அதாவது டொமஸ்டிக் பெஸ்ட் கண்ட்ரோல், இண்டஸ்ட்ரியல் பெஸ்ட் கண்ட்ரோல், மாஸ் கண்ட்ரோல் ஆஃப் இன்செக்ட்ஸ், இதெல்லாம் எப்படி செய்யலாம், அதை எப்படி ஹேண்டில் பண்ணணும், உங்க அனுபவம் என்ன? இப்போ டொமஸ்டிக் பெஸ்ட் கண்ட்ரோல் நான் கடைசியில வச்சுக்கிறேன் சார். எஸ் எஸ். இண்டஸ்ட்ரியல் பெஸ்ட் கண்ட்ரோல் எடுத்துக்கிட்டாங்க. இப்போ வந்து நாம வந்து இண்டஸ்ட்ரியல் பெஸ்ட் கண்ட்ரோல்ங்கிறது வந்து இட் இஸ் மெயின்லி இந்த ஃபுட் மெட்டீரியல் பண்ணக்கூடிய இண்டஸ்ட்ரீஸ். ஓகே, நாம இத்தனை நாள் பேசிட்டு இருக்கிறதுனால ஃப்ளோர் மில்லே எடுத்துக்கலாம். ஃப்ளோர் மில்ல வந்து அவங்க வந்து ப்ராசஸ் பண்றாங்க, வீட்டை வந்து ப்ராசஸ் பண்றாங்க, ரைஸை ப்ராசஸ் பண்றாங்க. இட் கோஸ் டு தி ஷிஃப்டர். அது வந்து அந்த இது ஜல்லடை போடுறாங்க. இந்த ஜல்லடை வந்து ஒரு இந்த லெவல் தட் இஸ் கண்டினியூஸா இப்படி இருக்கும், இப்படி வரிசையா இருக்கும், இப்படி வரிசையா இருக்கும். ஓகே. இப்போ வந்து அதை வந்து கிளீன் பண்ணவே முடியாது. அதான் இது வந்து திரும்ப திரும்ப அந்த மைதா மாவோ என்ன அது வழியா போய் 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 அந்த இடத்துல ஒரு
எக் ஒரு 10 எக் இருந்ததுன்னா 10 எக்கும் லார்வாயி பியூப்பாயி அடல்ட் ஆகி நிற்கும். அங்க இருக்கும், எல்லாமே இருக்கும், வெவ்வேறு ஸ்டேஜில் இருக்கும். லார்வாவா இருக்கும், பியூப்பாவா இருக்கும். அந்த அத்தனை ஒரு 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 பேக்கிங் எடுத்துட்டா பேக்கிங்ல ஒரு 20 சீவ் இருக்கும். இந்த 20 சீவ்லயும் இருக்கும் அது. இதை வந்து அவங்களால கண்ட்ரோல் பண்ணவே முடியாது, அவங்களால ஒண்ணும் செய்யவே முடியாது. அப்ப என்ன செய்வாங்க, எங்களை கூப்பிடுவாங்க. நாங்க வந்து அதை ஃபியூமிகேட் பண்ணுவோம். அந்த மெஷினரி, இண்டஸ்ட்ரியல் மெஷினரியை ஃபியூமிகேட் பண்ணுவோம். ஓ சரி சரி சரி. அந்த சைலோவையும் ஃபியூமிகேட் பண்ணுவோம். ஓகே. அந்த பேசேஜையும் ஃபியூமிகேட் பண்ணுவோம். அந்த அது வந்து கொண்டு போற கேரியர் போறாங்கல்ல அந்த இடம், அந்த பேசேஜ், அதையே கம்ப்ளீட்டா ஃபியூமிகேட் பண்ணுவோம். ஓகே. மெத்தைல் குரோமைட் வச்சு தான் ஃபியூமிகேட் பண்ணுவோம். ஏன்னா அவங்களுக்கு வந்து நிறைய நாள்லாம் மில்ல மூட முடியும். சரி. இந்த இப்ப தீபாவளி இன்னைக்கு எங்களுக்கு நாகால இருக்கு. அது வந்து அருப்புக்கோட்டை யூனிட் இல்லையா? அருப்புக்கோட்டை யூனிட்ல இது திண்டுக்கல் யூனிட் 3 நாள் எங்களுக்கு 17, 18, 19 3 நாள் இருக்குது. ஏன்னா 20ஆம் தேதி தீபாவளி. ஆக 20ஆம் தேதி அவங்க எல்லாத்தையும் கிளீன் பண்ணி எல்லாம் பண்ணி 21ஆம் தேதி ஓட்ட ஆரம்பிச்சிருவாங்க. 17, 18, 19 கொடுப்பாங்க. அதுல 17 கூட கொடுக்க மாட்டாங்க. 18, 19ல அடிச்சு பிடிச்சு வேலை பார்க்கணும். பார்த்து எல்லாத்தையும் ஃபியூமிகேட் பண்ணி பக்கா பண்ணி 20ஆம் தேதி அதை விட்டுட்டு 21ஆம் தேதி அதை டீகேஸ் பண்ணி கொடுக்கணும். ஆக இத மாதிரி எல்லா மெஷினரியும் ஃபியூமிகேட் பண்ணி கொடுப்போம். சரி சரி. ஆக இதுக்கு வந்து வேற எந்த விதமான பாசிபிலிட்டியும் கிடையாது. ஆமா, இல்லன்னாக்கா இன்னொன்னு பண்ணலாம். அந்த ஹோல் ஏரியா ஃபுல்லா we can increase the temperature. ஹீட்டர் வச்சு டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் பண்ணலாம். மோர் தென் 60 டிகிரிஸ் கொண்டு போய் அந்த இடம் ஃபுல்லா ஒரு குறிப்பிட்ட டைம் ஒரு ஸ்டேபிளா ஒரு 5 hours 6 hours ஒரு 60 டிகிரி டெம்பரேச்சர்ல அந்த பர்டிகுலர் அந்த கேபினையே வைக்கணும். அதெல்லாம் வந்து இட்ஸ் நாட் பாசிபிள். அதெல்லாம் வந்து பிராக்டிகலி நாட் பாசிபிள். இதுதான் பாசிபிள். ஆக இது வந்து பர்டிகுலரா இது வந்து ஒரு ஒவ்வொரு மெஷினரியும் ஒரு 10 கியூபிக் மீட்டர் இருக்குன்னா 10 கியூபிக் மீட்டர் மாத்திரம் தார்பாலின் போட்டு கவர் பண்ணிட்டு உள்ள கேஸை ரிலீஸ் பண்ணிடணும். ஏன்னா we should see that it does not leak anywhere else. நாம நம்ம வந்து அத பர்టిక్యులரா அத இது பண்ணிடணும். அந்த சீலிங் இஸ் தி மெயின் process. இது வந்து இண்டஸ்ட்ரி பொறுத்த மட்டும். நீங்க டொமஸ்டிக் பொறுத்த மட்டும் நமக்கு காக்ரோச் வருது, அப்புறம் சில்வர் ஃபிஷ் வருது. சில்வர் ஃபிஷ்ங்கிறது உங்களுக்கு ஒரு அதிசயமான ஒரு விஷயத்த சொல்றேன். சில்வர் ஃபிஷ் வந்து ஃபீமேல் பார்ட்ல இது வந்து மேல் பார்ட்ல தன்னுடைய ஜெர்ம் பிளாசத்தை வெளியில ரிலீஸ் பண்ணிட்டு போயிடும். ஃபீமேல் வந்து அதை எடுத்து ஓய்வு பெற இதுக்குள்ள எடுத்து வச்சு அதுவே எடுத்து வச்சு இட் இஸ் நாட் அது வந்து அதுவே எடுத்து வச்சு. சரி சரி. செக்சுவல் கான்டாக்ட் கிடையாது இல்லையா? ஆமா. சில்வர் ஃபிஷ்னுடைய தனி குவாலிட்டி. அது மாதிரி ஒவ்வொன்றுக்கும் ஒரு குவாலிட்டி இருக்கு. இது ஆக இப்போ வந்து நம்ம வந்து ஃபியூமிகேஷனை பொறுத்த மட்டும் சில்வர் ஃபிஷ் எந்த மாதிரி ஸ்டோரேஜ் குடோன்ஸ்லயா அல்லது எங்க அது அதிகமா இருக்கும்? பொதுவா வந்து புக்ஸ் இருக்கிற இடங்கள்ல இருக்கும். இல்லாம அது பாதிப்பு ஏற்படுத்துறது எங்க? புக் இருக்கிற இடத்துல தான் மெயினா வரும். அது பேர் ஆமபான பூச்சின்னு சொல்லுவாங்க. தைசனூரா அது நம்ம இதுக்குள்ள இப்ப வந்து டெர்மைட் எடுத்துக்கிட்டா ஐசாப்டிரா. எல்லாமே பேர்லாம் அருமையா வச்சிருக்காங்க சார். ஐசோ மீன்ஸ் சேம் சைஸ், டீரா மீன்ஸ் விங்ஸ் நமக்கு தெரியும். ஐசாப்டிரா மீன்ஸ் சேம் சைஸ் விங்ஸ் இருக்கக்கூடியதெல்லாம் கமிங் அண்டர் இது வந்து கமிங் அண்டர் தட் ஐசோப்டிரா. டெர்மைட்ஸ் எல்லாம் இப்ப கெமிப்டிரா, ஆர்தாப்டிரா அப்படிங்கறத எல்லாமே ஒவ்வொரு பேரை வந்து கரெக்டா வச்சிருக்காங்க. இப்ப ஆர்த்ரோபோடா ஜாயிண்டட் லெக்ஸ் சொல்ற மாதிரி ஆர்த்ரோபோடா ஜாயிண்டட் லெக்ஸ் கமிங் அண்டர் தட் குரூப். அவ்வளவுதான், சிம்பிள். ஈஸியா கிளாசிபிகேஷன் வந்து அவ்வளவு நீட்டா பண்ணிருக்காங்க, ரொம்ப நல்லா பண்ணிருக்காங்க. அதே மாதிரி இப்போ ஹைபராப்டிரா அதுவும் அப்படித்தான். ஒவ்வொன்றுக்கும் ஒரு அருமையா இது கொடுத்துருக்காங்க. பேர் வந்து ஈஸியா நம்ம ஞாபகத்துல வச்சுக்கிறதுக்கு அதை வந்து நம்ம திங்க் பண்ணி யோசிக்கணும். அது இது அப்படின்னு சொல்லிட்டு செமிப்டிராவா இருக்கட்டும், ஹைபராப்டிராவா இருக்கட்டும், ஐசாப்டராவா இருக்கட்டும், இல்ல டைசனூராவா இருக்கட்டும், எதா இருந்தாலும் சரி நமக்கு கொஞ்சம் யோசிச்சோம்னா கரெக்டா வந்துடும். இதுதான் இதுக்குள்ளதான் வருது. இந்த கொலியாப்டரா மாதிரி இல்ல, லெபிடாப்டராவும் நிறைய நான் சொல்ல முடியும்.
லெபிடாப்டரால நிறைய இன்செக்ட்ஸ் இருக்கு. அதுவும் எஸ்பெஷலி ஸ்டோரேஜ் கிரெயின் பெஸ்டே நிறைய இருக்கு. ஆங்கமாய்ஸ் மாத்துன்னு ஒரு மாத்து இருக்கு. அந்த மாத்து வந்து இட் இஸ் கிவிங் ஹேவக். அதே மாதிரி இன்னொன்று இருக்கு சார், இந்தியன் மீல் மாத்துன்னு ஒன்று இருக்கு சார். இந்தியன் மீல் மாத். ஓகே. MEAL மீல் மாத். அந்த இந்தியன் மீல் மாத் வந்து இட் இஸ் கமிங் அண்டர் லெபிடாப்டரா. அதுக்கு பேர் பிளாய்டியா இன்டர்பங்க்டுலா. ஓகே. அந்த பிளாய்டியா இன்டர்பங்க்டுலா வந்து காப்பரி விங்ஸ் இருக்கும். விங்ஸ் வந்து காப்பரியா இருக்கும், பார்த்தாலே வெரி அட்ராக்டிவா இருக்கும். இட் இஸ் பிக்கஸ்ட் பெஸ்ட். அத வந்து குவாரண்டைன் பெஸ்ட். பட் அதுக்கும் இந்தியாவுக்கும் சம்பந்தமே கிடையாது. பேர் இந்தியன் மீல் மாத். அது இந்தியாவுக்குள்ளே வரக்கூடாது. ஆனா இந்தியன் மீல் மாத் அதுக்கு பேரு பிளாய்டியா இன்டர்பங்க்டுலா. அது வந்து லெபிடாப்டரா தான். இட் இஸ் a very great பெஸ்ட். அதே மாதிரி நம்ம எப்படி நம்ம ட்ரோகோடர்மா கிரனேரியம் சொன்னோமோ அதே மாதிரி இந்தியாவுக்குள்ள அது இந்தியன் மீல் மாத் வந்தா அதை வந்து கண்டெய்னரே வெளியே பத்தி விட்டுருவாங்க. ரெஃப்யூஸ் பண்ணுவாங்க. இங்க கொண்டாத வெளியே எடுத்துட்டு போவாங்க. நான் ட்ரீட் பண்ணிருக்கேன் அதை. கண்டெய்னர்ல ஒரு 10 கண்டெய்னர் சார். இன்னொன்று சார், இந்த இதுல நடுவுல நாம வந்து எல்லாருமே ஆர்கானிக் ஃபார்ம், ஆர்கானிக் இது பத்தி நம்ம பேசிட்டு இருக்கோம். ஆனா நான் வந்து எகென்ஸ்டா தான் இப்போ நம்ம இப்ப பேசுறது ஆர்கானிக் எகென்ஸ்டா தான் பேசிட்டு இருக்கோம். ஏன்னா நம்ம வந்து we want to protect the grain அப்படிங்கிறது. நாம வந்து மெயினா ஆர்கானிக்ல யூஸ் பண்ணக்கூடிய மெட்டீரியல் சொல்றேன் சார். வேப்பம் புண்ணாக்கு, வேப்ப இதெல்லாம் யூஸ் பண்றாங்க நிறைய இல்லையா? வேப்பம் புண்ணாக்கு யூஸ் பண்ணுவாங்க இல்லையா? வேப்பம் புண்ணாக்கு நம்ம ரூட்டு கடியில எல்லாம் போடுவாங்க, நல்லா இதா இருக்கும், நிறைய பூச்சி வராது. அதை வந்து தெளிப்பாங்க, தண்ணியில கரைச்சு தெளிப்பாங்க எல்லாம். அத மாதிரி வேப்ப இலைய கிரெயின்ஸ்ல வைப்பாங்க. எண்ணெய், தேங்கெண்ணெய் இதெல்லாம் கிரெயின்ஸ்ல வைப்பாங்க. கான்சென்ட்ரேட் தானே அந்த வேப்பம் புண்ணாக்கு. புண்ணாக்கு வந்து ஒரு தடவை ஆஸ்திரியா போச்சு சார், வியன்னாக்கு. 26 கண்டெய்னர். 26 கண்டெய்னர்லயும் ட்ரைபோலியம் காஸ்டேனியம்ங்கிற பூச்சி வந்து சார். அது எதை தின்னுது? அந்த புண்ணாக்க தின்னுட்டு இருக்கு சார். இதுவும் சொல்லிட்டு இருக்கக்கூடிய அந்த புண்ணாக்க தின்னுட்டு இருக்கு. அது வந்து நம்ம ரெகுலரா யூஸ் பண்ணக்கூடிய ரெட் ஃப்ளோர் பீட்டில். நம்ம இடத்துல நம்ம இதுல எல்லாம் மைதால எல்லாம் வரக்கூடிய ஒரு சாதாரண பூச்சி தான் ரெட் ஃப்ளோர் பீட்டில்பாங்க. அதுவே ட்ரைபோலியம் காஸ்டேனியம் சொல்லுவாங்க, இல்லைன்னா ட்ரைபோலியம் கன்ஃபியூஸ்டம்னு சொல்லுவாங்க. அது வந்திருக்கு சார். அது வந்து 26 கண்டெய்னர் சார். 26 கண்டெய்னர் நான் தான் ஃபியூமிகேட் பண்ணேன். சரி. ஆர்கானிக்கு வரக்கூடிய இந்த ரெப்பலண்ட் எல்லாம் வந்து அதையும் சாப்பிடக்கூடிய பூச்சிகள் இருக்குங்கிறதுக்காக சொல்லுங்க. அது தப்புன்னு சொல்லல, இது ரைட்னு சொல்லல. ஆனா அதையும் சாப்பிடக்கூடிய பூச்சிகள் இருக்குன்னு சொல்லுவாங்க. ஆமா, அது ஆர்கானிக் மெட்டீரியல் தானே. ஆர்கானிக் மெட்டீரியல் can be a feed material also. இல்லையா? Suppose we call it as we claim it as a repellent. Yes. Repellent is being அது இது நான் நேர்ல பார்த்து நான் ட்ரீட் பண்ண 26 கண்டெய்னர் வியன்னாக்கு போச்சு. நான் வந்து ஐ டிட் தி ஃபியூமிகேஷன் அட் இதுல பண்ணேன், சேலத்துல பண்ணேன். சரி. சேலத்துல இருந்து அதான் ஃபியூமிகேட் ஆச்சு. இது ஒரு அவுட் ஆஃப் த சப்ஜெக்ட்ல. சோ தென் அது மாதிரி நம்ம அந்த மாஸ் கண்ட்ரோல் ஆஃப் இன்செக்ட்ஸ் அண்ட் டொமஸ்டிக் பெஸ்ட் கண்ட்ரோல்ல கூடுதல் தகவல் ஏதாவது? மெயினா வந்து காக்ரோச், சில்வர் ஃபிஷ் இதெல்லாம் மெயினா நம்மளுடைய நிறைய பண்ணிட்டு தான் இருக்கோம். நாங்க பண்ணிட்டு தான் இருக்கோம். அதுதான் மெயினா வந்து டெர்மைட் will be a biggest problem. ஆமா, the termite is a big problem. biggest problem. அதுவும் எஸ்பெஷலி இங்க திருநெல்வேலி, அப்புறம் தென்காசி, பாவூர் சத்திரம் இதெல்லாம் நிறைய இன்ஃபெக்ஷன் அஃபெக்ட் ஆயிருக்கு. எங்களுக்கு நிறைய கால் வரும், நிறைய பண்ணிட்டு இருந்திருக்கோம், நிறைய இப்பவுமே பண்றோம். ஆனா அதுலயும் ஒரு சின்ன உங்களுக்கு ஒரு தகவல் சொல்லணும்னாக்கா, எப்படி ரெசிடுவல் எஃபெக்ட் இருக்க கூடாதுன்னு சொல்லிட்டு நம்ம பூச்சிகளுக்கு எல்லாம் வரக்கூடிய இது வந்து நம்ம ட்ரீட் பண்ணா வரக்கூடாதுன்னு நினைக்கிறோமோ, அதான் மாதிரி இதுக்கு நிறைய ரெசிடுவல் எஃபெக்ட் இருந்தால்தான் அடுத்த அது வந்து டெர்மைட் அட்டாக் பண்ணாம இருக்கும். அதுல வந்து மெயினா வந்து குவீன் வந்து எங்கேயாவது ஒரு இடத்துல இருக்கும். அது எங்க இருக்குன்னே தெரியும். ஒர்க்கர்ஸ், சோல்ஜர்ஸ் அப்புறம் இதெல்லாம் தான் வந்துட்டு இருக்கும். அதுல வந்து அந்த ஒர்க்கர்ஸ் வந்து வந்து நம்ம பேப்பரையோ துணியவோ தின்னுட்டு அதை எடுத்துட்டு நேர போய் குவீனுக்கு கொடுக்கும்.
அத நாங்க வந்து ட்ரீட் பண்றது வந்து அத வந்து பெரிஷ் பண்றதே கிடையாது. கெமிக்கல் ஃபென்ஸ். கெமிக்கல் ஃபென்ஸ் அந்த அந்த பில்டிங்கை பொறுத்த மட்டும் பில்டிங்ல ஒரு கெமிக்கல் ஃபென்ஸ் கிரியேட் பண்ணுவோம். இதுதான் நம்மளுடைய. அதுல வந்து உங்களுக்கு ஒரு சர்ப்ரைசிங் விஷயம் சொல்லணும்னாக்க, அந்த இருக்கிறதுலயே ரொம்ப ஆர்கனைஸ்டு காலனினாக்க டெர்மைட் தான். ஹனிபீ சொல்றோம், அதே மாதிரி டெர்மைட் காலனி தான் இருக்கிறதுலயே ஆர்கனைஸ்டு காலனி. ஒர்க்கர்ஸ் இருக்கு, சோல்ஜர்ஸ் இருக்கு. அதே மாதிரி இன்னொன்னு இருக்கு சார், அது வந்து நீங்க எல்லாரும் கண்டிப்பா தெரிஞ்சுக்க விஷயம், நாஸ்டியூட்ஸ் இருக்கு சார். நாஸ்டியூட்ஸ் இருக்கு. அது வந்து இப்போ வந்து இப்போ ஒரு ஒரு மாடிக்கு அந்த ஒர்க்கர்ஸ் போகுதுன்னு வைங்களேன், மாடியில போய் ஒரு மெட்டீரியல் கிடைக்குதுன்னு சொல்லிட்டு அது போகுது. போற வழியில நீங்க ஒரு இரும்பு தகடு வந்து ஒரு நடுவுல ஒரு அப்ஸ்ட்ரக்ஷன் இருக்குன்னு வைங்களேன். இரும்பு தகடு ஏதோ ஒரு இதை நீங்க அப்செட் பண்ணிருக்காங்க, அதால போக முடியலன்னா திரும்பி போய் நேரம் போய் குவீன்ட்டு போய் சொல்லிடும். இப்படி வந்து நான் வந்து போற வழியில அவன் வந்து தேவையில்லாம விஸ்வநாதன் வந்து ஒரு பிளேட்டை வச்சிருக்கான், அதை போக முடியாத சூழ்நிலையில இருக்கேன். அப்படி அந்த நாஸ்டியூட்ஸ்ங்கிறது வந்து ஒரு மிலிட்டரி, அதை வந்து நீ போய் பாத்துக்கோ அப்படின்னு அது வந்து ட்ரில் பண்ணி கொடுத்துட்டு போயிடும் சார். அந்த நாஸ்டியூட்ஸ் ஸ்பெஷல் கமாண்டோஸ். அது வந்து அதை ட்ரில் பண்ணி பாசேஜ் பண்ணி கொடுத்துட்டு எஸ் பண்ணி கொடுத்துட்டேன் அப்படின்னு வந்து டிக்ளேர் பண்ணிட்டு போயிடும். உடனே அது பிறகு இது போகும், ஒர்க்கர் போகும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப நான் வந்து ஸ்டிக்கு சென்னையில பண்ணினேன். அது வந்து 5 மாடி கட்டமோ 6 மாடி கட்டமோ சரி. அதுல வந்து ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்ல எல்லாம் ஒண்ணுமே இல்ல. ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்ல ஒண்ணு இல்ல, செகண்ட் ஃப்ளோர்ல ஒண்ணு இல்ல, தேர்ட் ஃப்ளோர்ல ஒண்ணு இல்ல, ஃபோர்த் ஃப்ளோர்ல ஒண்ணு இல்ல, 5th ஃப்ளோர்ல அட்டாக் சார். கரையான். ஏன்னா இது வந்து இது சப்டரேனியன் தான், போறது தெரியும் நமக்கு. ஆனா it has not attacked first floor, second floor, third floor, fourth floor, but the presence was visible only at the 5th floor. என்னன்னு கேட்டா 5th floorல உடன் ஃப்ளோர் சார். சரி. அதுதான் செல்லுலோசிக் மெட்டீரியல் இருக்குன்னு சொல்லிட்டு அது இது வழியா மேசனரி கன்ஸ்ட்ரக்ஷன் வழியா வந்து நேரம் வந்துருது. மேல ஏறி அவ்வளவு 6 ஃப்ளோர் ஏறி இருக்கு இல்லையா? அது இல்ல, ஏறினது தப்பு இல்ல. ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் அட்டாக் பண்ணல, செகண்ட் ஃப்ளோர் அட்டாக் பண்ணல, அங்கதான் சாப்பாடு இருக்குன்னு சொல்லிட்டு அது ஃப்ளோருக்கு வந்தது. நிறைய டெர்மைட் வந்து நிறைய இடத்துல அட்டாக் வந்து நாங்க ட்ரீட் பண்ணி கொடுத்துருக்கோம். நிறைய பண்ணிருக்கோம். போஸ்ட் கன்ஸ்ட்ரக்ஷன் ட்ரீட்மெண்ட்டும் பண்ணிருக்கோம், ப்ரீ கன்ஸ்ட்ரக்ஷன் ட்ரீட்மெண்ட்டும் பண்ணிருக்கோம். ஆனா இந்த ஃபியூமிகேஷனுக்கு அதுக்கு சம்பந்தம் இல்லை சார். we are using mainly chlorpyrifos. Chlorpyrifos வந்து 20% ஈஸி. அது 1% ஆக்கி டைல்யூட் பண்ணி அதை தான் யூஸ் பண்றோம் நாங்க. வேற எந்த கெமிக்கலும் நாங்க யூஸ் பண்றது இல்லை. இன்க்ரீஸா இருந்தது, நிறைய இருந்தது. அது வந்து குளோர்டேன் ஒண்ணு இருந்தது, ஹெப்டோக்ளோர்னு ஒண்ணு இருந்தது, ஆக்ரின் ஒண்ணு இருந்தது. அதெல்லாம் வந்து நிறைய ரெசிடுவல் எஃபெக்ட் இருக்குன்னு சொல்லி அதை பேன் பண்ணிட்டாங்க. எல்லா இடத்துலயுமே பேன் பண்ணிட்டாங்க. அதனால we don't get that particular insecticide. But we are using only chlorpyrifos which is available. 20% ஈஸியா கிடைக்கும். அதை நாங்க 1% டைல்யூட் பண்ணிடுவோம். அது குளோர்பைரிஃபாஸ் தவிர வேற எதையாவது யூஸ் பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கா சார்? அதுதான் எஃபெக்டிவா இருக்கு. எஃபெக்டிவா தான் இல்லையா? எஃபெக்டிவா இருக்கு. ஆனா அது எந்த அளவுக்கு ரெசிடுவல் எஃபெக்ட் எவ்வளவு நாளைக்கு இருக்குங்கிறது இட் இஸ் a debatable. சில என்டோமாலஜிஸ்ட் 45 டேஸ்க்கு மேல இருக்கிறது இல்லன்னு சொல்றாங்க. பட் இது இருந்தாலும் நீங்க சொன்ன மாதிரி இட் இஸ் டிபேட்டபிள். எஸ், டிபேட்டபிள். ஆனா இது வந்து நாம வந்து ஈவன் இஃப் யூ டு இட் பெர்ஃபெக்ட்லி, அதனுடைய ரெசிடுவல் எஃபெக்ட் கம்மியா இருந்தாலோ இதா இருந்தாலோ திரும்ப வந்து ஒரு 2 வருஷம் 3 வருஷத்துல சில சமயங்கள்ல வந்துருது. அது வந்து it is not the fault of the pest control operator, it is the chemical manufacturing. அருமையான பல தகவல்களை நம்ம இன்றைக்கு திரு எஸ் விஸ்வநாதன் அவர்கள் மூலம் தெரிந்திருக்கிறோம். பல கருத்துக்களை நமக்கு தெரிவிச்சிருக்காங்க. இந்த முதிர்ந்த வயதிலும் அவங்க தொழில்நுட்ப ஆர்வத்தையும் ஆவலையும் அது தொடர்பான தகவல்களையும் நமக்கு வழங்கி தனது அனுபவத்தை பகிர்ந்தமைக்கு பண்ணை பட்டதாரிகள் குழுமம் எனப்படும்
ஃபாங் கிராஜுவேட்ஸ் ஃபோரம் சார்பில் எனது நெஞ்சார்ந்த நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறேன். சார் தூத்துக்குடியில இருந்து இன்றைக்கு மார்னிங் தான் சென்னை வந்திருக்காங்க. காலையில உடனேயே நமது நிகழ்ச்சிக்கு வந்திருக்காங்க. அவர்களுக்கு மீண்டும் ஒருமுறை எனது நெஞ்சார்ந்த நன்றியினை தெரிவித்துக் கொண்டு இந்த நேர்காணலை நிறைவு செய்து கொள்கிறேன். இன்றைய நிகழ்ச்சி ஒரு சிறப்பான தகவலை தாங்கி வந்த நிகழ்ச்சியாக இருந்தது. வணிக பூச்சி கட்டுப்பாடு போன்ற தகவல்கள் சிறப்பாக செம்மையாக வழங்கப்பட்டன. இந்த நிகழ்ச்சியை நமக்கு வழங்கிய இன்றைய சிறப்பு விருந்தினர் திரு எஸ் விஸ்வநாதன் அவர்களுக்கு எனது நெஞ்சார்ந்த நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறேன். சோ இவங்க சார் அவராகவே முன் இந்த நிகழ்ச்சி நமக்கு வழங்கினாங்க. அவங்களுடைய ஆர்வத்துக்கு, இந்த முதிய வயதிலும் அவங்களுடைய ஆர்வத்துக்கு எனது வணக்கங்கள். இந்த நிகழ்ச்சி இத்துடன் நிறைவு பெறுகிறது. நன்றி, வணக்கம்.